அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அவருடைய லண்டன் பயணத்தில் இருந்தவரை உங்களை எல்லாம் பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு 4 நாட்களிலே லண்டன் நகரில் சொந்த வேலையாக செல்கிறேன். இங்கே சில தமிழ் பெண்களையும் காந்திய பெண்களையும் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த நிலையிலே நமது நெல்வேலி சிவராஜ் அவர்கள் அவசியம் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். அதையொட்டி இங்கே வந்திருக்கிறோம். அவர் நல்வனை சிவராஜ் அவர்கள் மிக அருமையான ஒரு இயக்கத்தை நடத்தி உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான ஒரு கூட்டத்தை சென்னையில் நடத்தினார்கள், நாமக்கல்லில் நடத்தினார்கள். எங்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். இனியும் தொடர்ந்து செயலாற்றுவோம். இங்கே காந்தியாடு ரமேஷ் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த கூட்டத்திலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. அது நாங்கள் இருவரும் தொழில் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். சமமான முறையில். அதனால சீனியர் ஜூனியர் சொற்கள் தேவையில்லை. அடுத்து பொதுவாகவே உங்களிடம் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியெல்லாம் இருந்தேன். நான் நல்வனை சிவராஜ் அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், எல்லாருக்குமே பல்வேறு குறிப்பாக குற்றவியல் நீதிமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. கருவியில் ஒரு நண்பர் வழக்கறிஞர் கூட சொன்னார், ரமேஷ் அவர்கள், இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சட்டத்திலே கண்டிப்பாக வழிவகைகள் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை முன்னிட்டு வருகிறாங்க. இங்க நல்ல விஸ்வராஜ் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், ஒரு சட்ட உரிமை மூலமாகவே பிற்காலத்தில் 1 மாதம் கழித்தோ 2 மாதம் கழித்தோ நீங்க வரும்போது உங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக பல்வேறு தகவல்களை நீங்கள் சொல்ல முடியாம ஒரு குறிப்பிட்ட தகவல் மட்டும் சொல்றீங்க. அந்த என்ன சொன்னாங்க, 163 1.5 வருஷம் யாரும் ஒரு மேடம் சொன்னாங்க. ஆனால் அது வந்து அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்குன்னு ஒரு கால வரையறை இருக்கு. அந்த கால வரையறைக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடைபெற உத்தரவு போடணும்னா அதுக்கான வழிமுறைகள் இருக்கு. எனவே மகிழ்ச்சி செய்யாதவர்களுக்கு நான் வேண்டுகோளாக வைப்பது என்னென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் வரும்போது அது சம்பந்தப்பட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. அந்த கேள்வி உங்களுக்கு முக்கியமா தெரியும். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் நீங்க கொடுத்த மனுவிலிருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம். எனவே 1 மாதங்களுக்கு எடுத்து அவருக்கு எப்படி சௌரியமோ அப்படி ஒரு சட்ட இலவச உதவி அல்லது இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்தினார் என்றால் நாமக்கல்லையே கூட நடத்தலாம். நாமக்கல்ல நடத்துறது சுலபமாக நினைக்கிறேன். அப்படி நடத்தும் போது ஒவ்வொருவரும் நீங்க உங்களுடைய ஆவணங்களோடு வந்தால் அதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே சில தீர்வுகள் இருக்கு. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து செய்ய முடியலன்னா அதுக்கப்புறம் அப்பீல் கோர்ட் இருக்கு. அப்பீல் கோர்ட் இல்லைன்னா அதுக்கு சில நேரங்களில் அடிப்படை ஆதாரங்களை மறுக்கப்பட்டால் அதுக்கு உயர் நீதிமன்றம் இருக்கு. பல இடங்களில் உச்ச நீதிமன்றமும் இருக்கு. எனவே நாங்கள் ரவி அவர்களும் நாங்களும் சேர்ந்து நாங்கள் சந்திக்கக்கூடிய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு கிடைத்தால் அவர்களை வழக்கறிஞராகவே ஆக்கிவிடுவோம். எனவே உங்களுக்கு வழக்கறிஞரை தேவையில்லை. முதல் விஷயம், ஒரு வழக்கை நீங்கள் போடுவதற்கு வழக்கறிஞர் தேவையில்லை. அந்த வழக்கு என்ன சொல்லுது, அதுல உள்ள சட்ட நுணுக்கங்கள் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுட்டாலே நீங்க மேஜிஸ்ட்ரேட்டையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை,
செஷன் ஜட்ஜிடையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உயர்நீதிமன்றத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். கண்டிப்பாக இந்த இயக்கம் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்பதில் உங்களுக்கு நாங்கள் இன்னச்சேவாக உறுதி கூட கடமைப்பட்டுகிறோம். அடுத்து நான் வந்ததற்கு காரணமே உங்களை வணங்கி வரவேற்று எங்களுடைய நன்றியை சொல்வதற்காகத்தான். நாங்கள் தேசிய மக்கள் கட்சியின் சார்பாக நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ரமேஷ் அவருடன் இணைந்து இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை 17 தொகுதிகளிலே நாடாளுமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்டோம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்கலாம், அரசியல் கொள்கைகளை வகுத்திருக்கலாம். நாங்கள் 17 பேர் இணைந்து தமிழகத்தில் இந்த 39 தொகுதியில் நிற்க முடியவில்லை. தேசிய மக்கள் சக்தி கட்சி நமது ரமேஷுடைய நாமக்கல் ரமேஷுடைய அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சி, அது இல்லாமல் வடஇந்தியாவில் கொண்டிருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் யூனியன் சென்டர் ஆஃப் இந்தியா என்ற ஒரு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இங்கே தமிழகத்திலே நாங்கள் போட்டியிட்டோம். இதில் 11 தொகுதிகளிலே தேசிய மக்கள் சக்தி கட்சி போட்டியிட்டது. ஒரு தொகுதியிலே நாமக்கல் ரமேஷ் போட்டியிட்டார். 3 தொகுதியிலே சோசியலிஸ்ட் யூனியன் சென்டர் ஆஃப் இந்தியா போட்டியிட்டது. இதில் முக்கியமாக நாங்கள் இடதுசாரி செல்லுகளை தான் விளைவித்தோம். இடதுசாரி செல்லுங்கள் என்று சொல்கின்ற போது எனக்கு இடதுசாரிகளில் கூடுதலான இடதுசாரி தத்துவத்தை இந்தியாவுக்கு படைத்த 3 தலைவர்களை நான் சொல்லி விடைபெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் பல புரட்சிகள் நடந்திருக்கிறது. ஆனால் எந்த புரட்சியை ஆரம்பித்தாலோ, கார்ல் மார்க்ஸா இருந்தாலும், லெனினா இருந்தாலும், மார்க்சியத்தில் இருந்தாலும், உலகத்திலே நடந்த எல்லா புரட்சிகளிலுமே அந்த புரட்சி வெற்றியடைந்தோடு அந்த புரட்சியை வழியெடுத்ததான் எடுத்துதான் சரி. உலகத்தினுடைய எந்த புரட்சி எடுத்துட்டானோ அந்த புரட்சி ஆரம்பிச்சு நடத்தினவங்க அந்த புரட்சி முடிவுடனே அந்த அரசாங்கத்தில் தலைமை ஏற்பார்கள். மார்க்சியத்தில் சீனாவில் தலைமை இருக்கிறார், லெனின் ரஷ்யாவில் தலைமை இருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவில் தலைமை இருக்கிறார். ஆனால் நமக்கு இந்தியாவுடைய நாம் பல உலகங்களுக்கு சென்றாலும் கூட இந்தியாவுக்கு மிகச் சிறந்த நாடாக நான் கருதுகிறேன். இந்தியாவில் மிகவும் பிடித்த நாடு. ஏனென்றால் இந்தியாவில் தான் மிகச்சிறந்த தொகையை கொண்டிருக்கிறார்கள். யாரும் புத்தர் இன்னும் பண்ண கூட இந்தியா என்று உலகத்திற்கு மிகப்பெரிய தொகையை கொடுத்திருக்கிறது. அதில் மென்மையாக மகாத்மா காந்தி. உலகத்திலே எல்லா புரட்சியும் நடந்தது. ஆனால் அந்த புரட்சி முடிவடைந்தது ஆகஸ்ட் மாதம் 12 1947 இங்கே டெல்லியில் பிரதமர் பதவிகள் பல பேர் பதவியான சாப்பாட்டு நேரமாக இருக்கிறது. அந்த இடத்திலே முடித்துவிட ஆசைப்படுகிறேன். காந்தி எங்க இருக்காருன்னா நவகாந்தியில் இருக்கார். நான் விரும்புகிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைக்கல. அதனால இந்த சூழ்நிலை சந்தோஷம் இல்லைன்னு நவகாந்தி இந்திய முஸ்லிம் ஒற்றுமைக்காக பாடுபட இந்த வழியெல்லாம் ஒரு கண்ணாடி துன்பம் அது எதுவும் கூட வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு தீவிரவாதிகள் இருப்பாங்க இல்லையா, அவரை காந்தி தீர்வு போட்டு அழிச்சுன்னு சொல்ல அழிச்சுக்க பரவாயில்ல அப்படின்னு போனார். அப்படிப்பட்ட உயர்ந்த தலைவர் இந்தியா கொடுத்தது. தலைவர் சொல்லி நான் விடைபெற்றுக்கிறேன். ஒருத்தர் லோகியாவும் காந்தியோட லோகியா பற்றி மனிதர்கள் சொல்லிட்டு இருக்கலாம். அவர் ஆங்கில கல்வி வேண்டாம் ஜெர்மன் நாட்டுக்கு போய் காந்தியோட உப்பு சத்தியாகிரத்தை படிச்சு அதுல டாக்டரேட் பட்டம் வாங்கி அவர் பிரிட்டிஷ்காரர்களை ஒதுக்கியவர். அவர்கள் தீண்ட தகவலாக பார்த்தோம்னா நார்மன் லோகியா. அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயண். ஜெயபிரகாஷ் நாராயண் அப்படிதான். அவர் படிக்கிறவங்க விரும்பினாரு. படிக்கிறது கண்டிப்பா இந்த நாடு அடிமைப்பட்டிருக்கும் போது ஆங்கில நாட்டுக்கு போய் படிக்க மாட்டாங்க. நேரு எடுத்துட்டாலும், காந்தி எடுத்தாலும், ராஜேந்திர பிரசாத் எடுத்துட்டாலும், எந்த தலைவரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள்லாம் லண்டனிலே போய் படித்தவர்கள். ஆனால் லண்டனிலே படிக்காத
இருந்த தலைவர் காந்தி மிகவும் நேசித்து பின்பற்றினார்கள். அவர்கள் தான் ஒருத்தர் ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்லுவார்கள். இந்தியா கொடுத்த மிகப்பெரிய ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் நினைச்சிருந்தா 1977 இந்தியாவுடைய ஜனாதிபதி ஆயிருக்காங்க, இந்தியாவுடைய பிரதமர் ஆயிருக்காங்க, பதவி வேணாம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆட்சியில் இருந்தபோது கூட நாங்கள் காமராஜரை எங்களுடைய மிகப்பெரும் தலைவராக எண்ணினால் இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஜனநாயக சோசியலிசம் என்ற கருத்தை வைத்து ஜனநாயக சோசியலிசம் இடதுசாரியை விட தீவிர இடதுசாரித்தனமானது. அதை பற்றி நான் மிக விரிவாக பின்பு பேசுவதற்கு நான் வாய்ப்புகள் தான் பேசுகிறேன். எனவே இந்த நிலையிலே ஆனால் இப்பொழுது மிகவும் நஷ்டத்திலே நாங்கள் இந்த தேர்தல் ரமேஷ் பாய் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அலைஞ்சு ஒரு மனு மோடி தாக்கல் பண்ண முடியாமல் வந்திருக்காரு. அடிக்கடி எங்களுக்கு போன் பண்ணார். இப்படிப்பட்ட சூழ்நிலையா நீ சட்டத்தின் ஆட்சி இல்லை, அரசியல் சட்டம் இல்லை, நீதிமன்றங்கள் எல்லா நீதிமன்றமும் அடிமை நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் அடிமை நீதிமன்றமாக இருக்கிறது. ஒருவேளை ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு மோடி ஜெயித்து விட்டால் இந்தியாவிலே அரசியல் சாசன சட்டம் இருக்குமா, இந்தியாவிலே நீதிமன்றங்கள் இருக்குமா, இந்தியாவிலே உரிமைகள் இருக்குமா என்ற கவலையோடு நாங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே நேர்மையின்மை காரணமாக உங்களை அடுத்த செஷனில் நீங்கள் யூனிவர்சிட்டியில் எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு என்பதெல்லாம் உங்களுக்கு விளக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த நல்வினை விஸ்வநாத் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. இன்னைக்கு சட்டப்பயிற்சி பார்த்தீங்கன்னா சட்டத்தை மட்டும் இல்லை, சட்டத்தில் இருக்கிற ஓட்டை அடைகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு உள்ளே போகிறதுக்கான வழியில் நிறைய கேட்ட ஒரு கிட்ட தொண்டுட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ 200 ரூபாயில சார் சொல்லுவார் அடிக்கடி 200 ரூபாயில எஃப்ஐஆர் போடலாம் நிறைய பயிற்சிகள் பார்த்துருக்கீங்க. அதை நம்ம நோட் பண்ணுறோமா இல்லையான்னு தெரியல. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஆவலான அந்த 200 ரூபாய் விஷயத்த நம்ம பொதுச் செயலாளர் 5 நிமிஷத்துல அழகா சொல்ல போறாரு. தயவு செய்து இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் பயன்படுத்தி நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி மறக்க வேண்டாம், எழுதி வச்சுக்கோங்க. அவர் சொல்ல நீங்க உங்களால் முடிஞ்சது எப்படி வேணா செல்போனு சரி பேனா வந்தது எதுவும் எழுதி வச்சுட்டீங்கன்னா அந்த 5 நிமிஷத்துல 200 ரூபாயில எஃப்ஐஆர் போட முடியுன்றத அவர் சிறப்பு பொருளையாளர் விளக்குவார். நண்பர்கள் வணக்கம். ரொம்ப எளிமையான விஷயம். காவல்துறையில ஒரு புகார் கொடுக்குறீங்க, எஃப்ஐஆர் போடுவாங்களா? சிஎஸ்ஆர் போடுவாங்களா? எஃப்ஐஆர் கேட்கக்கூடாது, சிஎஸ்ஆர் கேட்கக்கூடாது. எஃப்ஐஆர் கேட்கக்கூடாது, சிஎஸ்ஆர் கேட்கக்கூடாது. காவல்துறையிட்ட எப்பயுமே சட்டம் பேசாது. நீங்க எங்க வேணா போய் சட்டம் பேசுங்க. காவல்துறை அலுவலகத்தை மட்டும் காவலருக்கு போய் சட்டம் பேசுறத தவிர்த்துங்க. ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல 5 பேசுறேன். தெருவில் ஒரு சொரிநாய், வெறி பிடிச்ச சொரிநாய், தெருவில் வெறி பிடிச்ச ஒரு சொரிநாய் சாக்கடையில இறங்கி அப்படியே அழுக்கா புகழை நோக்கி கடிக்க வந்துட்டு. நீங்க கல்யாணத்துக்கு போறதுக்கு வெள்ளை சட்டை போட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கோட் சூட் போட்டு மனைவியை படிச்சல கூட்டிட்டு போயிட்டீங்க கல்யாணத்துக்கு. தெருநாய் சொறி பிடிச்ச வெறிநாய் தெருநாய் சாக்கடையில இருந்து எழுந்து புகழை கடிக்க வருது. இப்ப நாம என்ன செய்யணும்? சமூக ஆர்வலருங்க, நாம சமூக ஆர்வலருங்க, சுபியானவர் இருக்காருங்க. நாம என்ன பண்ணணுமா, அந்த தெருநாயை பிடிச்சி அதுக்கு வெறிக்கு வைத்தியம் பார்த்து, சொரிக்கு வைத்தியம் பார்த்து, அதுக்கு முன்னாடி குளிப்பாட்டி, சொரிநாய் குளிப்பாட்டி, அந்த சொரிநாய்க்கு வைத்தியம் பார்த்து, வெறிக்கு வெறியை தணிக்கிறதுக்கு வைத்தியம் பார்த்து சோறு போட்டு அதை சரி பண்ணிட்டு போகணும். ஏன்னா அந்த வெறிநாயை விட்டா யார் யார் கட்டின்னு தெரியாது, எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறது தெரியாது. இந்த நாய் கடிச்சு மற்ற நாய் பாதிச்சு அந்த நாய் கடிச்சு எவ்வளவு மனிதர்கள் எவ்வளவு விலங்குகள் பாதிக்கப்படுறது தெரியாது. ஏன்னா நாம யார சமூக ஆர்வலர், இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்குன்னே நம்மகிட்ட கற்றுக்கிட்டேன். அப்படி நாம அது வேலை செய்யணும்ல. அப்படிதான் நீங்க நினைச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் கொஞ்சம் மாத்துங்க. அந்த வெறி பிடிச்ச சூழ்நிலை அதுகிட்ட வைத்தியம் பார்க்க முயற்சி பண்ணிட்டு நாம எங்க போயிட்டு மூடிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அது வேற பந்தகடாயி நாம போன வேலையை கரெக்டா செய்யணும். இல்லைன்னா நமக்கு லேட்டா போனா சோறு கிடையாது, எலும்பு கிடைக்காது, பிரியாணி கிடைக்காது. பயமா பிரியாணி படம் கொடுத்துருக்கீங்க.
நாம எந்த வேலையா போறோமோ அந்த வேலைக்கு ஒரு சுபியான் பேச சொன்னாரு. நான் ஒரு வேலையா போனேன், அங்க வெறிப்பு சொன்னேன், நீ கடிக்க வந்துச்சு, நான் கம்முனு போயிட்டேன், என் வேலையை பார்த்தேன், அடுத்த நாளைக்கே வைத்தியம் பார்த்துக்கிறேன், அடுத்த நாளைக்கே வைத்தியம் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம். போலீஸ்ல சட்டம் பேசாது, காவல்துறை சார்ந்த சட்டம் பேசாது, பேசாம விடாது, பேசக்கூடாது, பேசாம விடாது, எதிர்களை உடனே ஆகாது. போலீஸ் ஒரு திட்டுதா, அடிக்கிறா, கைகளை உடைக்கிறாங்களா, திருச்சியிலே வந்து ஐயா நீ தெரியல போலீஸ் போயா அப்படி வந்துட்டு வீட்டில் அடுத்து அந்த சட்டத்துக்கு வீட்டில் நம்முடைய தலைவர் வாங்கி தருவாங்க. 200 சொல்ல கேட்கலாம். காவல்துறை புகார் கொடுத்தீங்க, பேர் போடல கேட்காதீங்க, கூட நேரம் சவுப்பு எடுத்துருப்போம். என்ன இருக்குது சவுப்பு எடுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ்ங்க போலீஸ் காவல் நிலையம் சவுப்பு எடுக்கணும். அடுத்த நாள் சவுப்பு எடுக்கணும்ல போஸ்ட் ஆஃபீஸ். நேரம் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு உங்களுடைய புகார் ஜெராக்ஸ் வச்சு மொபைல காப்பி பண்ணி அதை வருடு எழுதி தபால்ல பதிவந்தில்ல ஒப்புகை அட்டையுடன் பதிவந்தில்ல அடுத்த ஸ்பீட் போஸ்ட்ல எதுவாக இருந்தாலும் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வச்சு அட்டை வச்சு அனுப்பி. இதுக்கு எவ்வளவு செலவாகும்? அவ்வளவுதான், 25 ரூபாய். டைப்லாம் பண்ண தேவை, ரொம்ப கஷ்டப்படலாம், அவ்வளவுதான் ரிஸ்க் இருக்காது. அனுப்பிட்டீங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் தபாலை வாங்கிக்கோங்க, வாங்க மாட்டாங்க. யாராச்சும் வாங்க மாட்டேன்னு பயப்படுற காசு கொடுத்தா யாரு கொடுத்தா போஸ்ட் ஆஃபீஸ் வாங்கிக்குவாங்க. எவ்வளவு பெரிய அதிகாரமயம் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட்ல இருந்து போலீஸ் ஐஜிஎஸ் டிஜிபி இருந்தாலும் சரி, யாருக்கு தபால் இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. வாங்க மறுத்துட்டாருன்னு சவுக்கு சட்டை போட்ட மணிகளை காக்கி சட்டை போட்ட அஞ்சல்கார பக்காவா எழுதி மத்திய அரசு அதிகாரத்தை ஆவணத்தை உங்க கையில் கொடுத்துருவாரு. வந்து சேர்ந்துருமா இல்லையா? இது ஆன்லைன்ல எடுக்கலாம். ஒரு ஸ்டெப் முடிச்சுங்களா? காவல்துறையில புகார் கொடுத்தோம், வாங்கல, நாம திருப்பி ஆர்கியூ பண்ண பேசக்கூடாது. அனுப்பிட்டு ஒரு 7 நாள் போலீஸ்காரங்க உங்களுக்கு கம்பி கட்ட கடைலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஐயாவை பாருங்க, ஆட்டுக்குட்டி பாருங்க, ஏடையாவை பாருங்க, எஸ்ஐ பாருங்க, இன்ஸ்பெக்டர் பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க பஞ்சாயத்துக்கு ஒத்துழைச்சிட்டு அவங்க கூப்பிடலாம், கம்மிட்டு உங்க புல பார்த்துக்கோங்க. 7 நாள் முடிஞ்சவங்க 8வது நாள் மறுபடியும் போஸ்ட் போகும். எந்த விஷயம்? நேரம் காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு கதை இருக்கு. ஐயா இந்த தேதியில புகார் ஒண்ணு காவல்துறையில் கொடுத்தேன், காவல் நிலையத்தில் கொடுத்தேன், அதோட நிறுத்திங்க. அதோட அவங்க நடவடிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க நடவடிக்கை எடுக்கவில்லை, சீர்சாத்தால எனக்கு சட்டம் தெரியுமா, சமூகம் தெரியுமா, இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்ல தெரியுமா, குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ன சொல்ல தெரியுமா, மனித சட்டம் என்ன சொல்ல தெரியுமா, சர்வதேச சட்டம் என்ன சொல்ல தெரியுமா, அப்படிலாம் அந்த புகார்ல சொல்லாம எதையுமே சொல்றாரு. ஏன்னா உங்ககிட்ட எனக்கு பயம் என்னன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய பயம் என்னன்னா, நேற்று இரவு பயிற்சிட்டோம், ஒரு 4 மணி நேரம் போயிட்டு செல்ல ஆஃப் பண்ணு சொல்லிட்டு பயிற்சிட்டப்போ சொன்னேன். சமூக ஆர்வலர் பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமா இருக்கு. ஏன்னா சமூக ஆர்வலர் நிறைய பேர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதா இருக்காங்க. மக்களுக்காக போராடி கேள்வி கேட்டு கடைசியில யாரு மேல கோவப்படணும்னு தெரியாம நம்ம மேலேயே கோச்சிக்கிறாங்க, என் மேலேயே கோச்சிக்கிறாங்க, இவங்களுடைய நண்பர்கள் மேலேயே கோச்சிக்கிட்டு வருத்தப்படுகிறாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம சுத்திருச்சு, நமக்கும் கொஞ்சம் வைத்தியம் பார்க்க வேண்டியது அந்த அளவுக்கு இருக்கு. அதனால நீங்க போடுற மனுவில் எஸ்பி கேம்ப் மனுவில் காவல்துறை குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. நடந்த சம்பவத்தை ஏற்கனவே கொடுத்த மனுவை அப்படியே மறுபடியும் ஒரு டைப் பண்ணிருக்கீங்க, எழுதிட்டு கடைசியா ஒரு பேரா எஃப்ஐஆர் கொடுத்து சொல்லி ஒரு பிரேயர் கேட்பீங்க. கடைசி பேரோட எனவே என்னுடைய புகார் முடிஞ்சது, வழக்கு பதிவு செய்து உரிய நியாயம் கிடைக்க உதவி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி உதவி ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் கொடுத்துருப்பீங்க. அந்த பேராவுக்கு முன்னாடி ஒரு 2 வரி சேர்த்துங்க. இந்த தேர்தலில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன், அவ்வளவுதான். இந்த தேர்தலில் காவல் நிலையத்தில் 15 புகார் அனுப்பியிருக்கிறேன். இதை 2 மட்டும் 2 வரி இருக்குங்க. இதுல அவங்க நடவடிக்கை எடுக்கல, சிஎஸ்ஆர் தரல, என்னை அப்படிக்கா சொன்னாங்க, என்னை திட்டுனாங்க, சேர் தரல, நாற்காலி தரல, இந்த மாதிரி எதையுமே சொல்லாம ரொம்ப எளிமையா புகார் கொடுத்தேன். எஸ்பி காவலுக்கு தபால் அனுப்பி வச்சேன், புரிய போச்சு சொல்லிட்டு காவல் கண்காணிப்பாளருக்கு ஐயா நீங்களாச்சும் எஃப்ஐஆர் போறதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு ரொம்ப எளிமையா ஒரு கடிதத்தை எதிராக பதிவு அஞ்சலி அனுப்பிடணும். அனுப்பிட்டு 10 நாள் போய் உங்க வேலையை பாருங்க. எத்தனை நாள்? 7 நாள் சட்டம் சொல்லுது, நான் ஒரு 3 நாள் அதிகமா சொல்றேன். 10 நாள் உங்க வேலையை பாருங்க. 10 நாள் முடிஞ்ச பிறகு நேரம் கோர்ட்டுக்கு போங்க. உங்க ஊர்ல இருக்க உள்ளூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சொல்லுவாங்க, அந்த கோர்ட்டுக்கு போங்க. அவருக்கு ஒரு டைப் பண்ணி ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் கொடுத்து ஒரு கடிதத்தை கொடுங்க. ஐயா இந்த தேதியில நான் இந்த தேர்தலில் பாதிக்கப்பட்டேன், இப்படிலாம் எனக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பாதிப்பு. அதுக்கடுத்து இந்த தேதியில நான் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தேன். இப்ப நீங்க உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கோர்ட்டுக்கு போயிட்டோம்ல, பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம்.
எங்க போயிட்டோம்? ஆமா, ஜெயில இருந்தா கை உடைச்சுக்குவோம், போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா பாத்ரூம் வழி கொடுக்கும், ஏதோ ஒன்று நடந்துக்கிறோம். நாம இப்ப எங்க இருக்கிறோம்? கோர்ட்ல. சவுத் கோர்ட்ல தைரியமா பேசுறதில்ல, ஜெயில பேசுறதில்ல, வண்டியில பேசுறதில்ல, கோர்ட்ல மட்டும் ஐயா இந்த ஜெயிலனைய ஆமா என் உயிர் போச்சு அதுதான் காரணம். இந்த பொண்ணுங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மணி கேட்காச்சு நல்லா பேச்சாங்க அப்படின்னா பண்ணார்ல. இதை ஏன் வேணும்னு சொல்ல, ஏன் மீடியா எடுத்து சொல்ல, ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு சொல்ல, கோர்ட்ல போனோம்னா தைரியமா சொல்லல. அதனால கோர்ட்டுக்கு நீ போயிட்டீங்கல்ல, இங்க தைரியமா சொல்லலாம், இங்க தைரியமா சொல்லலாம். இந்த தேர்தல புகார் கொடுத்தேன், சிஎஸ்ஆர் தரல, எஃப்ஐஆர் கொடுத்தால, என்னை மனசாக பண்ணிக்கல. உடனே நான் அவங்களுக்கு புகாரை வாங்க மறுத்ததுனால நடவடிக்கை எடுக்கிறதுனால பதிவந்தல அனுப்பி வச்சேன். அதை வாங்கிட்டு அவங்க எதுவுமே பண்ணாதனால 7 நாள் கழிச்சு நான் யார்கிட்ட போனேன்? எஸ்பிடி. மாநகர் பகுதியாக இருந்தா கமிஷனருக்கு, புறநகர் பகுதி நம்ம பகுதியாக இருந்தா மாநகர் காவல்துறை தவிர மற்ற பகுதியாக இருந்தா மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு பதிவந்தல ஒரு கடைசி அனுப்பி வச்சேன். பதிவந்தல் அனுப்பிட்டேன். அவர் வாங்கிட்டு அவரும் எந்த ஆணியும் கொடுக்கல. இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்க விசாரிச்சு, நீங்க தான் பெரிய நீதிபதியாச்சு, ஜட்ஜாச்சு, நீங்க விசாரிச்சு குற்றவாளிகளை தூக்கு தண்டனை போட்டு ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்க கூடாது, கேட்க கூடாது. ரொம்ப எளிமையா கேட்கணும்னா ஐயா போலீஸ் எஃப்ஐஆர் போடல, எஃப்ஐஆர் போட்டு உத்தரவு போடு. நீங்க ஒன்னும் விசாரிச்சு கோர்ட் நேரத்தை வீணாக்கி குடிக்க கட்டலாம் அப்புறமா அதை வச்சுக்கலாம். இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட்டு போடுங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ணியமா, நான் சொன்ன வார்த்தைகள் சொல்லாம ரொம்ப கண்ணியமா மரியாதையா. ஆமா, ரொம்ப நேரம் சார் எரிப்புக்கு நான் வந்து பண்ட இயல்பான தமிழ் பண்றேன். இன்னொன்று ஏன் நாட்டு சரி எனக்கு வாஸ்து சரியில்லை டெஸ்மா, ஏதாவது வாஸ்து தந்தவனே டெஸ்மா கேட்டேன். அவரு சொன்னாரு நம்ம போச்ச நாட்டுல வாஸ்து சரியில்லைன்னு சொன்னாரு, அதனால வாஸ்து சரி பண்ணிக்கிறோம். வந்தாலும் விஷயத்துக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ரொம்ப தெளிவா எளிமையான புகார் கொடுத்தோம், அவன் வாங்கல. ரேஸ் கோர்ஸ் அனுப்பிடுறோம், வாங்கிட்டான். எஸ்பி அனுப்பணும், வாங்கிட்டாரு. 10 நாள் நடவடிக்கை இல்லை, நீ எஃப்ஐஆர் போட்டு கூட போலீஸ் உத்தரவு போடுங்க அப்படி எளிமையோ ஒரு மனு எழுதி கொடுத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வாங்குவார். ஒரு புகார என்ன பண்ணுவாரு? வாங்கியே ஆகணும். எந்த கோர்ட்டா இருந்தாலும் காலையில 10 மணிக்கு போயிருக்கீங்கன்னா 10 மணிக்கு முன்னாடி போயிருக்கீங்கன்னா நீதிபதி வந்தவங்க முதல்ல என்ன நடக்குன்னா முதல்ல என்ன சொல்லி நடக்கும்? சொன்னீங்க கோர்ட்ல என்ன தமிழ் சொல்லுங்க என்ன பிராதாரம் பொதுமக்களுக்கான புகார் கொடுக்குதுன்னா மனு கொடுக்குதுன்னா கொடுக்கலாம். இந்திய குடிமக்களே பொதுமக்களே யார் வேண்டுமானாலும் நீதிபதியிடம் நேரடியாக புகார் மனத்தை கோரிக்கை மனத்தை கொடுக்கலாம். கொடுக்குறீங்களா? அவங்க நீதிபதி அவருடைய உதவியாளர் மூலமா ரோட்ல நின்று நீதிமன்ற வாசல் நின்று கேட்கிறாரு, நீங்க கொடுக்கறத வாங்கி ஐயாட்ட கொடுப்பாரு. ஐயா முதல் கேஸா உங்க கேஸ விசாரிப்பாரு. முதல் ஒரு 10 கேஸ் மனுவை விசாரிப்பாரு. அவருக்கு உங்க கேஸ ஏற்று படிக்கிறதுலாம் நேரம் கிடையாது. உங்க கேஸ முழுசா படிக்கிறதுலாம் நேரம் கிடையாது. படிச்சுட்டு தான் அவருடைய பொழப்ப அன்றைய வேலையை நீங்க கெடுத்துப்பீங்க. அதனால அவரு வாங்கி பார்ப்பாரு. என்ன கேட்டுக்காரு? நம்ம தம்பி சமூகாரோட எஃப்ஐஆர் போறதுக்கு உத்தரவு கேட்டுக்காரு. காலமாப்பா நம்மளை விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல சொல்லி கேட்டு நீதிமன்றத்துக்கு பணி பொழுது கொடுக்கல. வெறும் எஃப்ஐஆர் போலீஸ் தான் கேட்கறான், போலீஸ் உத்தரவு போலீஸ் தான் கேட்கறான். இந்த போலீஸ்காரன் பாரு சம்பளம் வாங்கிட்டு வேலையை செய்யாம கோர்ட்டுக்கு சாட்சி கொடுத்துறாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்களுக்கு வேலையை வைப்போமே அப்படின்ட்டு உங்களுடைய மனு மீது உத்தரவு போடுவார். எவ்வளவு நாள் அப்படின்னா கோர்ட்டை எப்படி சொல்லுவாங்க? கேஸ் பண்ண 10 வருஷம் 5 வருஷம் பேரம்பேத்தி காலம், பொழு பேரம்பேத்தி காலம், எந்த காலத்துக்கும் முடியாது. கோர்ட்டுக்கு போனா தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு இந்த ஜனத்தில் நடக்காது. ஆனா இந்த மனு மீது நீதிபதி 14 நாட்களில் தீர்ப்பு சொல்ல வேண்டும். 2 வாரத்துக்குள் தீர்ப்பு சொல்ல வேண்டும். 2 வாரத்துக்குள் முடிவை சொல்ல வேண்டும். 14 நாள் தாண்டி வச்சுக்கிறது சட்டத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்னு நான் சொல்லல, நான் சொல்ல மாட்டேன். உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. யார் சொல்லியிருக்கு? சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. 14 நாள் விசாரிச்சு தீர்ப்பு அதுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா உனக்கு மெமோ கொடுத்துருவேன். யாருக்கு? நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சிச்சுங்களா? இப்ப என்ன நமக்கு தேவை? பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்படுறது ஒரு ஆதாரம். பக்கத்துல மிரட்டிட்டார் அப்படின்னா மிரட்டுறது ஆதாரம் இருக்குமா? இருக்காது. நீங்க கொடுக்குற புகாரே போதும். நீங்க கொடுக்குற புகாரே போதும். ஒருவேளை யாராவது தாக்கிட்டாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம சமூகரோட யாராவது தாக்கிட்டாங்க, காயம் ஆயிடுச்சு, அவர் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம். மருத்துவமனையில் என்ன தருவாங்க? ஒரு துண்டு சீட் தருவாங்க. வைத்தியம் பார்த்ததுக்கு ஒரு துண்டு சீட் தருவாங்க. அந்த துண்டு சீட்டு போதும். ஓபி சீட்டு, ஏஆர் காப்பி, டிஸ்சார்ஜ் மாதிரி ஏதோ துண்டு சீட்டு தருவாங்க. காயமானதுக்கு ஆதாரம். இப்போ பாதிக்கப்பட்டது உள்நோயாளியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றா போலீஸ் வந்து விசாரிச்சு போவாங்க. விசாரிச்சு வாக்குமூலம் வாங்கி போவாங்க. உங்களுக்கு ஜெராக்ஸ் தருவாங்களா? நல்ல வார்த்தை தர மாட்டாங்க. இன்னொரு தருவாங்க, தர மாட்டாங்க. அதனால
அந்த ஜெராக்ஸ் நமக்கு தேவையில்லை. மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவர் இருக்காருன்னா அவர் சார்பா அவருடைய கடிதத்தை வாங்கிட்டு போய் நீங்க யார் வேணாலும் நடத்தலாம். ரொம்ப எளிமையான விஷயம். பாதிக்கப்படுறதுக்கு ஒரு ஆதாரம், பாதிக்கப்படுறதுக்கு ஒரு ஆதாரம், காவல்துறையில புகார் கொடுத்து ஒரு ஆதாரம். நேரில் புகார் கொடுத்தீங்க என்ன ஆதாரம் இருக்கு? நேரில் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தீங்க. இப்ப நான் சொன்ன சம்பவத்துல நேரில் புகார் கொடுத்தா ஆதாரம் இருக்கா? இல்ல ஜட்ஜு நேரா காக்காளர் படிச்சுன்னு சொன்ன அடுத்த நாள் ஜட்ஜ் ஆயிட்டாரா? இடையே என்ன வேலை செஞ்சார்? எம்ஆர் ராதா என்ன சொல்லுவார்? எம்ஆர் ராதா டேரா கொடுத்து நீங்களா சொல்லுங்க அருமை அப்படின்னு சொல்லுங்க. நடுவில் ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுங்க. ஒரு வார்த்தை இருபத்தஞ்சு வருஷம் போய் சொன்ன ஒரு வக்கீல நான் தான் வாய்ப்பு போட்டு கொடுக்கலாம் பேசுறேன். இந்திய குடிமக்கள் சார் 10 ரூபாய் நீங்க யாரை கேள்வி கேட்கலாம்? 10 ரூபாய் யாரை கேள்வி கேட்கலாம்? கவர்னர், சிஎம், கலெக்டர், களவாணி பையன, கம்பவுண்டர், டாக்டர், அது சொல்லிடுறேன். நம்ம சம்பளம் யாருனாலும் 10 ரூபாய் கேள்வி கேட்கிற சுதந்திரம் இந்திய குடிமக்கள் நீங்க. நீங்க பேசுறாங்க. ஜட்ஜு அந்த வைக்கிறார் தானே வந்திருக்காரு. அவரு 4 கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போயிருப்பாரு. அவருக்கு தெரியுமில்ல, போலீஸ்காரங்க ரசீது தரமாட்டாங்க, சீசர் தரமாட்டாங்க, எஃப்ஐஆர் தரமாட்டாங்க தெரியுமில்ல. அதனால உங்களுக்கு அவர் தந்துக்க மாட்டாங்க. ஆதாரம் ஐயாவுக்கு தெரியும். நீங்க நேரில் கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்லைங்கிறது ஐயாவுக்கு தெரியும். நாம தான் ஆதாரத்தோட உருவாக்கி இருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? தபால் போய் பதிவு அனுப்பிட்டோமா? அது ஜெராக்ஸ் இருக்கா, போஸ்ட் ரசீது இருக்கா, வாங்கிட்டு ஒப்புவிச்சுட்டு இருக்கா? ஒருவேளை ஒப்புவிச்சுட்டு நம்ம தபால்ல வரலன்னா நெட்ல போய் எடுக்கலாம்ல. அதுக்கு என்ன செலவாகும்? ஒரு பிரிண்டர் இருக்கு 2 ரூபா, அவ்வளவுதான் ஆகும். இருக்குல்ல. அடுத்து 7 நாள் என்ன பண்ணோம்? எஸ்பி ஒரு என்ன அனுப்பணும்? வடை போன அனுப்பணும். என்ன அனுப்புங்க? கடிதம். சிட்டி கமிஷனர் எஸ்பி ஒரு கடிதம் அனுப்பணும். அதுக்கு ஒப்புவிச்சுட்டு இருக்கா, ரசீது இருக்கா? இது எல்லாத்தையும் வச்சு ஜட்ஜையில கொடுத்தீங்கன்னா ஜட்ஜையில படிச்சு பார்ப்பாரு. அவர் படிச்சு பார்த்து நேரம் இல்லைனால ஒரு வாய்தா கூடாது. படிச்சு பார்த்து ஒரு வாய்தா மனு வரணும்னு படிச்சு பார்த்து ஒரு வாய்தா கூடாது. செக்கன் காலம் சரிங்களா? சுபியா சரியா? சரி, வேலையா போட்டு போடுவாங்க. போட்டுக்கு அடிக்கடி போடுவாங்க. விவசாயி கணேசன், ஒரு காந்தியவாதி ரமேஷ், அவர் கோர்ட் போக மாட்டாரு. காந்தியவாதி மணி, நீ கோர்ட் போக மாட்டீங்க. காந்தியவாதி மணி கண்ணன் ஜட்ஜ் என்ன பண்ணாரு? மனு வரணும் செக்கன் காலானா வாங்க படிச்சு பார்த்து ஒரு வாய்தா போடுவாரா? செக்கன் காலம் மனு வாங்கிட்டு ஆன்லைன்ல ஏத்தணும் பண்றாரு. எங்க ஜட்ஜு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாரு மனுவை. அதாவது நீங்க தோத்து போன தண்ணியே சொல்லாதீங்க. ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வாங்க நீங்க நல்லா சொல்லுவோம். நீதிமன்றத்தில் நீதி, நீதிமன்றத்தில் நீதி, கைகால சட்டம், துருப்பிடிச்சு போட சட்டம், தகவலுக்கு ஒரு வெங்காய சட்டம், அப்புறம் பயிற்சி வைப்பு எல்லாம் கிளம்புங்க. கொலைப்படை சுத்தி பார்த்துட்டு, எட்டுக்கை மனை பார்த்துட்டு, மாசு பெரிய பார்த்துட்டு, மசூதி தர்காரு பார்த்துட்டு, நல்லா பார்த்து போய் குடிச்சிட்டு சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம். பயிற்சி வைப்பு கேன்சல் பண்ணலாம். கிளம்பிடலாமா? இந்த கட்டணம் சரியில்ல, நீதிமன்றம் சரியில்லை, விட்டு போயிடலாமா? நடவடிக்கை இல்லைன்னா என்ன சார் இந்த ஓட்ட ஓட்ட சட்டத்துல ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழி? அதான் சொல்லியிருக்கிறோம். ஓகே, அந்த ஜட்ஜைய படிச்சு பார்த்தோன்னே அவர் படிச்சு பார்த்து கிரிக்கெட் படிச்சு பார்க்க சொல்றாரு. அதுதான் ஒரு வாய்தா போடுறாங்க. 3வது நாள் போடுறாங்க. ஒரு நாளைக்கு அப்புறம் அது 3வது நாள் போடுறாங்க. என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, நீதிமன்றம் என்ன பார்க்கணும்னா, இவர் பாதிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்குங்களா, பாதிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்குங்களா, அது பின்னாடி பார்க்கலாம். அதை பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு என்ன பேப்பர் கொடுக்குறாங்க? பாதிக்கப்பட்டது மருத்துவமனையில் இருக்காரு, ஒரு துணி சீட் இருக்கு. பாதிக்கப்படுறதுக்கு சும்மா ஒரு வாய் தராரு. இதுக்கு ஆதாரம் தேவையில்லை. யாராவது சாட்சி நேரில் பார்த்து சாட்சி அது பின்னாடி போலீஸ் சாட்சி கண்டுபிடிச்சாங்க. இப்ப நமக்கு அவசரம் இல்லை. எஃப்ஐஆர் இது அவசரம் இல்லை. என்ன தேவை? போலீஸ்ல புகார் கொடுத்து ஆதாரம். போலீஸ்ல புகார் கொடுத்து ஆதாரம். நேரில் போய் கொடுத்தாங்க, ஆதாரம் இல்லை. நேரில் போய் கொடுத்தாங்க, ஆதாரம் இல்லை. நமக்கே தெரியும். நாம போன பேர் தரல, வக்கீல் போயே தராங்க. மணிக்கு போய் கேட்டா கொடுத்துருவாங்களா? திருமணம் போய் கேட்டா கொடுத்துருவாங்களா? விவசாயி தொழிலாளி கொடுத்துருவாங்களா? இது நீதிபதிக்கு தெரியும். இந்த மனுதாரர் கொஞ்சம் புத்தியான ஆளு, விவரமான ஆளு. மனுதாரர் கேஸ் கொடுக்க இங்க வந்திருக்கிற விவரமான ஆளு. பதிவு அனுப்பியிருக்காரு, ஆதாரத்தை சரியா வச்சிருக்காரு. சூப்பர். போலீஸ்ல புகார் ஆதாரம் இருக்கு. ஓகே. அடுத்து நீ படிக்கிற கிளர்க்கு என்ன பாப்பாரு? ஜட்ஜ் என்ன பாப்பாரு? படிக்கிற கிளர்க்கு என்ன பாப்பாரு? ஜட்ஜ் என்ன பாப்பாரு? அந்த இடத்துல மட்டும்தான் யோசிக்கணும் சார். உங்க இடத்துல தான் பிரச்சனை பார்க்கணும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறோம், கிளர்க்கு கட்ட படிச்சுட்டு இருக்காரு, ஜட்ஜி கேஸ் கட்ட படிக்கிறார். படிக்கல என்ன பாப்பாரு? இவர் பாதிக்கப்பட்டு ஆதாரம் இருக்காரு. இப்ப தேவையில்லை, பின்னாடி போலீஸ் பார்த்துக்கோம், விசாரணையில போலீஸ் பார்த்துக்கோம்.
இவர் பாதிக்கப்பட்டவர் புகார் கொடுத்துருக்காரா? புகார் கொடுத்துருக்காரு, ஆதாரம் இல்லை. ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்து ஒரு ஆதாரத்தை உருவாக்கிட்ட 11 அனுப்பி ரசீது உபயோகிச்சிருக்கு. சூப்பர். இவர் விபரமானவர் வில்லங்கமானவரை இவர்கிட்ட நாம் மாட்டிக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுங்க. புரியாதவங்க பக்கத்துல மட்டும் சாப்பாட்டு கேட்டு தெரிஞ்சீங்க. அடுத்து இந்த மனுஷன் போலீஸ்க்கு ஒரு வாய்தா கொடுத்தாப்லையா, கால அவகாசம் கொடுத்தாப்லையா, போலீஸ் வேலை செய்யுது. போலீஸ்க்கு பல்வேறு பணிகள் இருக்கு. முதலமைச்சர் இருந்தா போய் நிக்கணும், முதலமைச்சர் பிஏ வீட்டுல இளவு விட்டு அங்க போய் நிக்கணும், மந்திரி வீட்டு நாய் செத்து போனா அங்க போய் நிக்கணும், எலெக்ஷனுக்கு போய் நிக்கணும், 1008 வேலை இருக்கு. இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் பொதுமக்களை பாதுகாக்கிற வேலையை அவங்களால செய்ய முடியும். இடையில அவங்களுக்கு தினக்கந்து இருக்கு, வாரக்கந்து இருக்கு, மாசக்கந்து இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும் இல்ல? அதெல்லாம் பார்க்கறது விட்டு உங்களை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதனால 7 நாள் காத்திருந்தாங்களா? இந்த மனுஷன் 7 நாள் காத்திருந்தாப்ல. அடுத்து ஒரு மேலதிகாரிட்ட காதை கடிச்சாரா? சூப்பரா கடிச்சாரு. குற்றவியல் நடைமுறை சட்டம் மிக தெளிவா சொல்லுது, எஃப்ஐஆர் போட மறுத்தால் காவல் கண்காணிப்பாளரிடம் பதிவஞ்சல்ல அனுப்புன்னு சொல்லியிருக்கு. மனு கொடுத்தவர் விபரமான ஆளு பதிவஞ்சல் அனுப்பியிருக்காரு. ஆதாரம் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு, ஒப்புவிச்சிட்டு இருக்கு, ரசீது இருக்கு. சூப்பர். இதெல்லாம் அவர் வச்சிருக்காரு. இப்ப கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. கோர்ட்டு காசு கட்டிருக்காரா? 20 ரூபா கோர்ட் ஸ்டாம்ப் ஒட்டிட்டார். சூப்பர். கையெழுத்து போட்டுக்காரா? போட்டிருக்காரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? அடுத்து கேஸ்ல போய் பார்ப்பார் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. மிரட்டல், கொலை செய்தா மிரட்டிட்டாங்க, கொலை செய்தா மிரட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ சமாச்சாரம் இருக்கு. இது எஃப்ஐஆர் போடுறதுக்கு பெரிய கேஸ். அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி ஜட்ஜ் அந்த கேட்ட படிக்கலாம் மாட்டாரு. அப்படியே எடுத்து பின்னாடி பக்கத்துல ஒரு உத்தரவு போடுவார். எப்பா போலீஸ், வாழவந்தி நாடு போலீஸ் அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ளார எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். முதற்கட்ட விசாரணை முடிச்சு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். 1 மாசத்துக்குள்ளார விசாரிச்சு கோர்ட்டுக்கு அறிக்கை தரணும் அப்படின்னு உத்தரவு போடுவாங்க. அல்லது ரொம்ப சின்ன பிரச்சனை, சிவில் பிரச்சனை, வாக்கியா வரப்பட்டாரு, அதுல ஒரு தள்ளுமுள்ளு அப்படின்னா முதல் கட்டமா நீ முதல்ல விசாரிச்சுட்டு இதுல ஏதாச்சும் இவர் சொன்னதுல உண்மை இருந்தா, ஆதாரம் இருந்தா, அடிப்படை முகாந்திரம் இருந்தா, எஃப்ஐஆர் போடுறது சமாச்சாரம் இருந்தா எஃப்ஐஆர் போட்டு எனக்கு அறிக்கை அனுப்பு அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு அந்த கேஸ் கட்ட தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. எங்க போட்டுருவாங்க? குப்பையிலையா? அப்படிலாம் குப்பையில போட மாட்டாங்க. போலீஸை கூப்பிட்டு கையில கொடுத்து கையெழுத்தை வாங்கிட்டு, போலீஸை கூப்பிட்டு நீங்க கொடுத்த கேஸ் கட்ட ஒரிஜினல் கட்ட கொடுத்து கையெழுத்தை வாங்கிட்டு அனுப்பி வச்சிருவாங்க. இப்ப போலீஸுக்கு தலைவலி ஆரம்பம். என்ன ஆரம்பம்? தலைவலி ஆரம்பம். நீதிபதி சொன்ன காலக்கெடுவுக்குள்ளார அவங்க எஃப்ஐஆர் போட்டே ஆகணும், முதற்கட்ட விசாரணை நடத்தி ஆகணும், பதில் சொல்லி ஆகணும். ஒருவேளை நீதிமன்றம் சொன்ன காலக்கெடுவுக்குள் போலீஸ் விசாரணை முடிக்க தவறினால் எல்லாம் காதை தீட்டிங்க. எந்த காவல் ஊழியர், எந்த காவல் அலுவலர் அந்த நீதிமன்ற உத்தரவை வாங்கி சென்றாரோ அவருக்கு ஜெயில் உண்டு. என்ன உண்டு? இப்ப அவர் குற்றவாளியை காப்பாற்றுவாரா, இவரை காப்பாற்றுவாரா? அவ்வளவுதான். இதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு இப்ப சொல்லுங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் மனு கொடுத்தீங்க, அது ஜெராக்ஸ் எடுத்து வச்சீங்களா? அது எழுதுறதுக்கு ஒரு வேலை பார்க்குற ஒரு பேனா நீங்களே வச்சிருப்பீங்க. பேப்பர் எவ்வளவு காசு? 2 ரூபாய் வச்சுக்கீங்க. 2 ரூபாய் பேப்பர். அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சீங்க, அதுக்கு எவ்வளவு செலவாச்சு? 5 ரூபாய் வச்சுக்கீங்க. 7 ரூபாய் 10 ரூபாய் ஆயிடுச்சா? இதுதான் வாங்கல, நம்ம கையில் வச்சுட்டுமா? அடுத்து ஒண்ணு தபால் அனுப்பணுமா? அதுக்கு புதுசா ஒரு ஜெராக்ஸ் எடுத்தோமா அல்லது கையில் எழுதி இருப்போமா? அதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? ஒரு 5 ரூபாய். தபால் அனுப்புறதுக்கு 30 ரூபாய். கவர்லாம் சேர்த்து 30 ரூபாய். இப்ப எவ்வளவு? 40 ரூபாச்சா? அடுத்து 7 நாள் கழிச்சு எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஒரு தபால் ஒன்று அனுப்புறீங்க, டைப் பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா, கையில் எழுதி அனுப்பலாம். தபால் அனுப்புறதுக்கு ஒரு 30 ரூபா. எவ்வளோ ஆச்சுங்க? முன்ன ஒரு 30, இப்போ ஒரு 40, 70, 80 ரூபா. எனக்கு கணக்குல கொஞ்சம் வீக்குங்க. நான் 10ஆம் கிளாஸ்ல கணக்கு பிடிச்சது 1980 அந்த காலத்துல கணக்கு பிடிச்சது. அதுக்கு கணக்கு நமக்கு தெரியாது, வாய்ப்பெல்லாம் மறந்து போச்சு. நீங்க கூட்டி கழிச்சிங்க. அடுத்து நீதிமன்றத்துக்கு போனீங்க. அடுத்து என்ன பண்ணீங்க? நீதிமன்றத்துக்கு போனீங்க, டைப் பண்ணி கொடுத்தீங்க. சாதாரணமா டைப் பண்ணி தரலாம், லவ் லெட்டர் மாதிரி, காதல் கடிதம் மாதிரி, நண்பனுக்கு கடிதம் எழுதுற மாதிரி. சுபியான் அப்படிதான் எழுதி கொடுத்தீங்க, எழுதி தரலாம், டைப் பண்ணி தரலாம். டைப் பண்ணது ஒரு 50 ரூபா. 20 ரூபா ஸ்டாம்ப் போட்டீங்க. எல்லாம் வச்சுட்டு ஜெராக்ஸ் எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு ஒரிஜினலா கோர்ட்ல கொடுத்தீங்க. எவ்வளவு செலவாச்சுங்க? 150 ரூபா ஆச்சு, 200 ரூபா ஆச்சு. அவ்வளவுதான். கோர்ட் உத்தரவு போட்டு ஒரிஜினல் கட்ட போலீஸ் கையில கொடுத்துருச்சு. நமக்கு முடிஞ்சு போச்சா? போலீஸ் எஃப்ஐஆர் போட்டோம். எவ்வளவு எளிமையான விஷயம். இதுக்கு என்ன வேணும்னா எரும மாட்டை விட பொறுமை உங்களுக்கு வேண்டும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் முட்டிட்டு வர விஷயமே. அது இந்த போலீஸ் மண்டையை பார்த்தா, ஆமா, எங்க நம்ம டேவிட் குமார் இருக்கியா? முடியாது. நடுராத்திரில போன் பண்ணுவாரு, அந்த எஸ்ஐ, அந்த இன்ஸ்பெக்டர்
1 மணி நேரம் கத்திடுவாரு. என்கிட்ட கத்தி முடிச்ச பிறகு கோவம் தெரிஞ்ச உடனே சரி சரி நீங்க சொல்லிட்டீங்க, நான் அமைதியா இருக்கிறேன். அவருக்கு என்ன நிபந்தனை போட்டுக்கன்னா, போலீஸ்க்கு எதிராக எந்த பிரச்சனையும் போடக்கூடாது. ஏறி ஒன்றும் எழுந்துங்க டேவிட்னே, போலீஸ்க்கு எதிராக எந்த பிரச்சனையும் போடக்கூடாது, போலீஸ்க்கு எதிராக எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதை தவிர எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லிட்டு இன்னொரு நண்பருக்கு இந்த வேலையை கொடுத்து உட்காருங்க. இன்னொரு நண்பர் கொடுத்துருக்கிறேன், ஓம் பிரகாஷ் சொல்லி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர். அண்ணே கொஞ்சம் தலையை காட்டினேன். இவருக்கு என்ன வேலை கொடுத்தோம்னா, தப்பு பண்ற போலீஸ தோலை உரிச்சு உப்பு போட்டு, தோலை உரிச்சு உயிரோட தோலை உரிச்சு உப்பு போட்டு அவன் கையவே எடுத்து அந்த தோல்ல வடிகிற நீரை தொட்டு அந்த கையை எடுத்து அவன் வாயில வச்சு எப்படி சுவை இருக்கின்றது என்று கேட்கக்கூடிய சட்ட ஆயுதத்தை விடாமல் பட்டாசுரம் சொல்லியிருக்கிறேன். அண்ணன் பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்காரு. நடுவில் வந்து மாட்டி ஒரு எம்எல்ஏ எஃப்ஐஆர் வாங்கிட்டு மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காரு. ஓம் பிரகாஷ் கைத்தறல் பலமா கொடுத்தலாமே. இவ்வளவுதான் விஷயம். உட்காருங்க. அவருக்கு என்ன சொல்லிருக்கோம், போலீஸ் கேஸ்டா எடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். கோபத்தை குறைங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அவருடைய கோபம் கொண்டு போய் இடங்காட்டில் விட்டுரும். நம்ம ஓம் பிரகாஷ் பத்தி சொல்லணும்னா, அவருடைய கடை ஒரு 200 பேர் இந்த பூந்து அடிக்கிறாங்க. காலையில ஒரு 12 மணியான 10 மணியான காலைல 11 மணிக்கு பஜார்ல நடு கடை இதுல அவருடைய நகை அடமான கடைய நடு பஜார்ல ஒரு 200 பேர் பூந்து அடிச்சிட்டு இருக்காங்க. உட்காந்து மனச எவனோட்டு கடையை எவனோ அடிக்கிறாங்கிற மாதிரி கடைக்குள்ளார உட்காந்துட்டு ஜாலியா இவரை திட்டுறத இவர் கடை மீதான தாக்குதல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. செல் எடுத்துட்டாரு, பொறுமையா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த வேடிக்கையை இவரோட சேர்ந்து போலீஸும் பார்த்துட்டு இருக்கு. 200 பேரும் ஒரு 1/2 மணி நேரம் திட்டி முடிச்சுட்டு கடைசியா அவனுக்கா கோவம் வந்து டென்ஷன் ஆகி தம்முன்னு ஒரு கல்லு கண்ணாடி உடைச்சான். அது வரைக்கும் அண்ணன் காத்தி இருந்தாரு. உடைச்சு முடிச்சோடனே எப்பா எஸ்ஐ வா பாபா பஸ் ஸ்டேஷன் போலாம், என் மேல ஒரு எஃப்ஐஆர் கொடுப்பா. யார் மேல? அவர் மேல. யார் மேல? ஆமா, 200 பேர் சேர்ந்து அவரு கடையை அடிச்சு வைக்கிறாங்க. அவரு தான் திட்டுறாங்க. மனசு கூலா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. போலீஸ் சொல்றாரு, பாப்பா போலாம், வாங்க வாங்க ஸ்டேஷன் போலாம், வாங்க வாங்க. யார் மேல எஃப்ஐஆர் போடணும்? என் மேல வந்து எஃப்ஐஆர் போடுங்க, நீ தான் போய் கேஸ் போடுங்க போடுங்க அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. இப்ப கடையை உடைக்க சொன்னவன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல எம்எல்ஏ குடும்பத்தோட கம்பியெல்லாம் என்ன மாட்டாரு, வழக்குன்னு நடந்துட்டு இருக்காரு. இந்த வழக்கு எப்ப முடியும்னு பாத்தீங்கன்னா, ஓம் பிரகாஷ் 100 ஆண்டுகள் வாழ்வார். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்க நான் தினமும் ராமசாமி வேண்டிக்கிறேன், நீங்க எல்லாம் சாமிட்டு வேண்டிங்க. ஓம் பிரகாஷ் ஒரு நாளைக்கு இறந்துருவாரு, நான் ஒரு நாளைக்கு இறந்துருவேன். ஆனா ஓம் பிரகாஷ் போட்ட கேஸ் இருக்குல்ல, அந்த எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ பிரபு செத்தாலும் சரி, அவங்க அப்பா அம்மா செத்தாலும் சரி, அந்த கேஸ் இருக்கிற எல்லாம் ஜாவர வரைக்கும் அந்த கேஸ் உயிரோடு இருக்கும். அந்த கேஸ் விழுப்புரம் கோர்ட்ல தண்டனை கிடைக்கும், ஹைகோர்ட்ல தண்டனை கிடைக்கும், சுப்ரீம் கோர்ட்ல தண்டனை கிடைக்கும். அவர் சாவர வரைக்கும் கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருப்பாரு. ஏன்னா நம்மால் ரெடி பண்ணி கொடுத்த பேப்பரை ஸ்ட்ராங்கா நல்ல பேப்பரை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப பொறுமையா இருந்திருக்காரு. இந்த பொறுமையை மட்டும் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஜெயிப்பீங்க. நமக்கு என்ன சிக்கல்னா, சொல்லி முடிக்கங்காட்டியுமே சந்தேகம் நிறைய வந்துச்சு. நான் தான் சொன்ன எல்லா சந்தேகத்தையும் எழுதி வைங்க, கடைசியா விடிய நம்ம பேசுவோம். நேற்று நைட் எத்தனை மணிக்கு முடிச்சோம்? என்ன 1:30 மணிக்கு முடிச்சோமா? அதுவும் கடைசியா நீ துரத்தி விட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல நீ உட்காந்துருக்காத, காலையில் நேரமா இருந்துன்னு சொல்லி துரத்தி விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நைட் விடிய கூட தான் இருக்கிறேன். எல்லா சந்தேகத்தையும் கேளுங்க, எல்லா சந்தேகத்தையும் முடிக்காம உங்களை உறவில்லை. சந்தேகப்படுறவங்களாம் வாழக்கூடாது. சந்தேகப்படுறவங்க கூட சந்தேகத்தை தெளிவாக்காம நாம இங்க இருந்து போக கூடாது. மலை விட்டு இறங்குள்ள தெளிவா போறோம். கொல்லிமலைக்கு வந்திருக்கிறோம், மூலிகை காத்த வாங்கி இருக்கிறோம், நம்ம பித்தம்லாம் தெளிஞ்சு போறோம். எல்லாத்துக்கும் ஆமா என்ன சட்டம் பிரிச்சு மேயறோம். ஜெயித்து காட்டோம். ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? பொறுமை வேணும், நிதானம் வேணும். ஆனா கோபத்தை பேப்பர்ல நிறைய காட்டணும். இப்ப நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் எவ்வளவு ஆட்டி அனுப்பணும்? ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் எவ்வளவு ஆட்டி? 300. திருநெல்வேலி பாஸ்கர் பாதிக்கப்படுறது எவ்வளவு ஆட்டி அனுப்பணும்? யோசிச்சு பாருங்க, எனக்கு எவ்வளவு கோபம் இருக்குன்னு. 3800 இன்னும் போயிட்டு இருக்குது. ஒரு பஞ்சாயத்துக்கு 300 ஆட்டி போடணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். கோபத்தை நான் வாயிலே காட்டினேன். ஏன்னா பஞ்சாயத்துல ஐயோ திட்டு போயில லஞ்சம் நாய அப்படின்னு போய் பஞ்சாயத்து தலைவர் வீட்டு ஆசை திட்டுனா, கிளர்க் வீட்டு ஆசை திட்டுனா, அதிகாரி வீட்டு ஆசை திட்டுனா, திட்டிருந்தா என்ன ஆகும்? என்னங்க ஒரு எஃப்ஐஆர் ஆகும். நான் கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ணோம்? நான் உட்காந்து என் வேலையை பார்த்துட்டு, நீங்க வந்து உங்க வேலையை பார்த்துட்டீங்க. எல்லாம் அவங்க வீட்டுல உட்காந்து ஆளுக்கு 10 ஆட்டி எடுத்தோம், ஆளுக்கு 5 ஆட்டி எடுத்தோம், அனுப்பி வச்சோம். அந்த ஆபீஸ் முடிஞ்சு போச்சு. திருநெல்வேலி 3000 அனுப்பி வச்சோம். நாம நம்ம வேலையை பார்த்துட்டு அவன் 2 வருஷத்துக்கு இதை தவிர வேற எதையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு
மாடல் கொண்டு வருவோம். நகராட்சிக்கு ஒரு 200 டெமோ பார்க்கறதுக்கு, ராசிபுரம் நகராட்சிக்கும் நாமகிரிப்பேட்டை பேரூராட்சிக்கும் மாடல் தரோம். லஞ்ச் பிரேக்ல உங்களுக்கு தரப்போறோம். நான் பாட்டு மனு போட்டு நான் என் வேலையை பார்க்க போறேன். அதுலதான் ரோட்டு வந்துட போகுது. இதை பயன்படுத்தி நல்லது செய்ய போறோம். இதை பயன்படுத்தி நல்லது செய்ய போறோம். இந்த மிரட்டலை தகவல் பயன்படுத்தி 10 ரூபாய்க்கு மிரட்டுது உண்மை. பிரதாப் குமார் ஒரு தகவல் அன்னைக்கு சொன்னாரு, நீங்களா ஆர்டிஓ போட்டு மிரட்டுறீங்க அப்படின்னாரு. நான் ஓப்பன் மைக்ல சொன்னேன், சென்னையில கூட்டம் போட்டு சொன்ன ஒவ்வொரு கூட்டத்தையும் சொன்ன பிரதாப் குமாருக்கு பதில் சொன்னேன், வீடியோ கூட போட்டேன். ஆர்டிஓ போட்டு நீங்களா மிரட்டுறீங்கன்னு சொல்றீங்க, உண்மைதான். நாங்க ஆர்டிஓ போட்டு மிரட்டுறோம், அப்படிதான் மிரட்டுவோம். சட்டங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு, மக்களுக்கு நல்லது செய்வதற்கு ஆர்டிஓ போட்டு மிரட்டுவோம். ஆர்டிஓ போட்டு அப்படிதானே மிரட்டுவோம் அப்படின்னும். ஆணையம் சொல்லுது, ஆமா ஆமா நீங்க மிரட்டுறது கரெக்ட் தான், எல்லாத்தையும் தகவல் தர சொல்றேன், இலவசமா தர சொல்றேன், இலவசமா தர சொல்றேன் அப்படின்னு இப்ப இலவசமா வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் தோசை திருப்பி போட்டீங்கன்னா, கொஞ்சம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நம்முடைய வெற்றியை தடுக்கவே முடியாது. அடுத்து வருவோர் ஈரோடு மாவட்ட சந்தை விவசாயி, ஈரோடு மாவட்ட சந்தை விவசாயி கணேசன். இவர் சென்னையில பேருந்துல போறாரு. நம்ம பேருந்து நடத்துனர் ஓட்டுநர்லாம் அந்த பேருந்துக்கு ஓனர் நினைச்சிருப்பாங்க, உரிமையாளர் நினைச்சிட்டு இருப்பாங்க. கணேசன் வாங்க, நேரம் குறைவா இருக்குவாங்க. இவர்கிட்ட கொஞ்சம் வம்புத்தாங்க. சென்னையில இருந்து மனசன் கிளம்பி ஈரோட்டுக்கு போனாரு. 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஆனா என்ன படிச்சிருக்கீங்க? பள்ளிக்கூடம் என்ன படிச்சிருக்கீங்க? 6வது படிச்சிருக்காரு. 6வது படித்த சட்ட மேதை கணேசன் சாதனையை உங்கள் பதில் சொல்லுவார். ஐயா வணக்கங்க, அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தினுடைய ஒரு இயற்கை விவசாயி. என்னுடைய பரம்பரையாக வந்து விவசாயம் பண்ணுறது தான். இயற்கை விவசாயம் பண்ணி சுத்தமான பொருட்களை வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். கேட்குதுங்களா? இப்போ நான் வந்து என் மகள் வந்து சென்னையில் இருக்காங்க. நான் எப்பாவது ஒரு தடவை 6 கிலோமீட்டர் அங்கே சென்னை போகிறேன். அப்படி வந்து நான் வந்து சந்தைப்பேட்டையிலிருந்து மோச்சன் தியேட்டர், கீழ்பாக்கம் மோச்சன் தியேட்டருக்கு வந்து நம்ம 23C பஸ்ஸில் வந்து ஏறி பயணம் பண்ணுறேன். கண்டக்டர்கிட்ட வந்து 23 ரூபா டிக்கெட்டு. அந்த கீழ்பாக்கத்தில் இறங்குறதுக்கு நான் 23 ரூபாய்க்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு அந்த டிக்கெட்டை பத்திரப்படுத்திக்கிறேன். ஆனா அந்த கண்டக்டர் கொடுத்த டிக்கெட் வந்து அந்த ஒரிஜினல் டிக்கெட் இல்ல. இப்ப சென்னை மாநகர மனுஷன் வந்து இந்த கண்டக்டர் செக்கிங் எல்லாம் செக் பண்ற டிக்கெட்டை அவங்க வந்து பழைய டிக்கெட், போலி டிக்கெட்டை வச்சுட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கிறதாக நான் என்னுடைய வழக்கில் தெரிய வருது. அந்த மாதிரி ஒரு போலி டிக்கெட் அங்கே கொடுத்துட்றாரு. நான் வந்து மோச்சன் தியேட்டர் முதல்ல என்ன பண்ணீங்கன்னா, நான் வந்து கிராமத்துக்காரங்க இல்லை, நீங்க வந்து மோச்சன் தியேட்டர் எனக்கு தெரியாது, நீங்க சொல்லி அனுப்பின்னு சொன்னாட்டி நான் கிராமத்துக்காரங்க நினைக்கிட்டு எனக்கு அந்த டிக்கெட்டை கண்டக்டர் கொடுத்துட்டாரு. நானே தான் வந்து அவர் டிக்கெட் வச்சுட்டு போவேன். ஏன்னா எனக்கு நான் சென்னையில் அதிகமாக பயணம் பண்ணதில்லை, அதனால வந்து எனக்கு கீழ்பாக்கம் தெரியாது. நீங்க அனுப்பிடுங்க, நான் ஈரோட்டுக்காரங்க அப்படின்னு சொன்னங்காட்டி எனக்கு வந்து அந்த டிக்கெட்டை மாற்றி கொடுத்துட்டாரு. நான் வந்து மோச்சன் தியேட்டர்ல இறங்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எழுதிட்டு இப்ப நிற்கிற இடத்துல வந்து நீங்க வந்து இறங்கிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து அந்த டிக்கெட்டை கொடுத்தாரு. அப்ப நான் நிற்கிற இடத்துல வந்து முதல் படியில் 2வது படியில் நீங்க செக்கிங் வைக்கிறாங்க. எல்லாம் எனக்கு முன்னாடி 4 பேர் இறங்கி போறாங்க, நானும் இறங்கி போறேன். எல்லாத்துக்கும் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பாங்க சொல்றாங்க. நீங்க டிக்கெட் வாங்கிட்டு நீங்க சொல்லாதுங்க, பழைய டிக்கெட்டா இருக்குது, நீங்க வேற டிக்கெட் கொடுங்கிறாங்க. இன்னும் எல்லாம் இப்பதான் வாங்கினேன், நானும் இந்த டிக்கெட் தான் வாங்கினேன் அப்படிங்கிறேன். இன்னும் சொல்லாது, இந்த வண்டியினுடைய டிக்கெட் இல்ல, வேற டிக்கெட்டு கொடு அப்படின்னு கேட்கறாங்க. இந்த கண்டக்டர் இப்பதான் நான் வந்து சென்னைக்கு நேற்று நைட்டு தான் வந்தேன். ஒரு முறை தான் வந்து பஸ்ல பயணம் பண்ணிக்கிறேன். இந்த டிக்கெட் மட்டும் தான் நீங்க பாதி கொடுத்து வேற டிக்கெட் கட்டிங்கன்னா நான் ரயில்ல வந்தேன் ஈரோட்டுக்கு. அதனால வந்து கண்டக்டர் கொடுத்த டிக்கெட் சொல்லாதுன்னு சொல்றீங்களா, எப்படி அது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அவர் என்னங்கிறாருன்னா, அதான் ஈரோட்டுக்காருன்னா, அப்ப ஈரோட்டுல எல்லாம் இந்த மாதிரி வந்து திருப்பி டிக்கெட் வச்சுட்டு நீங்க வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து 500 ரூபா அபராதம் போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. என்னங்களா கண்டக்டர் டிக்கெட்டுக்கு 500 ரூபா அபராதம் போடுறீங்க? சரி, எனக்கு அபராதம் 500 போட்டாலும் சரி 1000 போட்டாலும் சரி நீங்க ரசீது நான் பார்த்து கட்டிடுறேன். ஆனால் பஸ்ல இருந்து இறங்க மாட்டேனாரு. உங்களுடைய பஸ் வந்து எந்த டெப்போக்கு போகுதோ அங்க வந்து ட்ரெயின் மேலாளர்கிட்ட நான் புகார் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்ப நாங்க போலீஸ்ல ஒப்படைச்சிருந்தாங்க. சாதாரணமா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போடல, நம்ம போலீஸ்ல போய் நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்ப நான் பின்னாடி வந்து அவங்க கண்டக்டர் போய் பேசிட்டு அப்புறம் வந்து வேற ஒரு டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்து, நீங்க இந்த டிக்கெட்டை தொலைச்சிட்டீங்க, நீங்க வேற டிக்கெட் எங்கிட்ட கொடுத்துட்டீங்க, டிக்கெட் கொடுத்து அந்த தொலைச்ச டிக்கெட்டை வந்து எங்க ஆள் எடுத்து கொடுத்துட்டாரு, அதனால நீங்க இறங்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னைய கண்டிப்பாக ஆரம்பிச்சாங்க. நீங்க இறங்கி போனா போதும் அப்படிங்கிறாரு. நான் வந்து இறங்கவே மாட்டேன். 10 பேருக்கு முன்னாடி என்னை தேவைப்படுத்திட்டீங்க, நான் கிராமத்துக்காரங்க இந்த தேவையை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்ல. இப்ப ஒரே பையனுக்கு வந்து 2 டிக்கெட் எப்படி வருங்கிறது எனக்கு காரணம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் பஸ் வாங்க மாட்டேன்னு ஏறி பண்ணேன். அது வந்து அயல்வேல் போது அது முடியல.
அந்த அலுவலகம் கட்டுறதுக்கு போன பின்னாடி அந்த கிளை நிலையத்துக்கு நான் புகார் பண்றேன். இந்த கிளை நிலையம் அந்த நிறைய சுற்றில இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்துட்டு அதான் நீங்க வந்து டிக்கெட் வாங்கிக்கிறீங்க ஏதோ குறைச்சிட்டீங்க காட்டுது, இது வந்து பிரச்சனை பண்ண வேண்டாமே நீங்க போங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய புகார் அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஆனா நான் வந்து நடுவோட்டில் அவமானப்படுத்துறீங்க இருக்கு. அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து நான் ஊருக்கு வந்துட்டேன். 28/12/2025 இந்த சம்பவம் நடந்தது. நான் 1ஆம் தேதி 28/1/2025 ஒரு பொது மேலாளருக்கு வந்து ஒரு புகார் பண்ண அனுப்புறேன். இந்த மாதிரி வந்து உங்க பஸ்ல வந்து டிக்கெட் கண்டக்டர் இருக்கு, உங்க பஸ்ல கண்டக்டர் டிக்கெட் சொல்லாதுன்னு சொல்லி செக்கிங் சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி நான் வாக்குவாதம் சொல்லிட்டு பின்னாடி வந்து நீங்க வந்து இறங்கி போனா போகிறாங்க. 2வது வந்து நான் கிளைஞர்களுக்கு புகார் புகார் அளிக்கல, அதனால வந்து நீங்க விசாரிக்க வேண்டியது ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு விசாரணை அனுப்பி வந்து ஈவினிங் வந்து அங்க வந்து பல்லாயிரம் போறேன். அந்த செக்கிங் வெளியேறிங்க கண்டக்டர் நிற்பாங்க. நான் போய் கொடுத்த புகார் வந்து அந்த மேலாளர் அந்த பல்லாயிரம் மேலாளர் விசாரிக்கிறாரு. அவங்க பண்ணி தப்பு ஏத்துக்கிறாங்க. ஏற்றுட்டு நான் தொடர்பு நடவடிக்கை எடுத்து இதனால வந்து பஞ்சம் அப்படிங்கிறனால அவர் சொல்லிடுறாரு. நான் திரும்பி வந்துடுறேன். அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷம் ஆகிங்க. அதனால எந்த நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தெரியல. ஆர்டி நான் தகவல் கேட்டாலும் இது வந்து தனிமனிதர் ஆச்சுன்னா அவங்க பத்தி தகவல் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்தீங்க. நான் வந்து 27வது மாசம் வந்து ஈரோடு நிர்வாக நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்றேன். இந்த மாதிரி வந்து சைதாப்பேட்டையிலிருந்து மோட்டல் பேட்டில் போனபோது இந்த மாதிரி நான் வந்து போக்குவரத்து துறையை ஆவணப்படி பிற்பற்றிருக்கிறேன். அதுக்கு பின்னாடி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆர்டிஐ போட்டுக்கிறேன். அவங்க வந்து விசாரணை பண்ணி எனக்கு வந்து அரசாங்க ரெக்கார்டெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து எந்த தண்டனையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்றேன். அப்ப வந்து அந்த போக்குவரத்து கழகத்தில் மேலாளர் வக்கீல், அந்த கண்டக்டர் வக்கீல், 2 தனிச்சீட்டு ஆய்வாளர்கள் ஒருத்தர் மட்டும் 3 வச்சு எனக்கு எதிராக ஆஜராகிறாங்க. நான் மட்டும் 14% மட்டும் ஆஜராகிறேன். 6 மாசம் வழக்கு நடந்து அந்த வழக்குல வந்து இப்ப இந்த வருஷம் 8/2/2024 அந்த காவல் தொழிலாளர்கள் வந்து உண்மைதான் அப்படிங்கிறத நீதிமன்றம் ஏற்றிட்டு அவங்க வந்து 50,000 அபராதம் 10,000 ரூபாய் வந்து வழக்கு செலவுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும் 2 மாசத்துல. 2 மாதத்துக்குள்ள கொடுக்க தவறுனா 80% மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பவே வருது. ஆனா அந்த 60 நாள் வந்து அந்த போக்குவரத்து இந்தியாவில் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்லை. 60 நாளுக்கு பின்னாடி வந்து மீண்டும் நான் வந்து ஒரு உத்தரவு வந்து நிறைவேற்றணும் சொல்லி மீண்டும் மனு கொடுக்குறேன். மனு கொடுத்த பின்னாடி அந்த நோட்டீஸ் அவங்க போன பின்னாடி எனக்கு வெளியில போட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து செக்கு ரெடியா இருக்கு, நீங்க வந்து பல்லாயிரம் நேரத்தையும் சொல்லி எனக்கு வாங்கிக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. நான் வந்து செக்கெல்லாம் நான் வாங்க மாட்டேன் ஐயா, நீங்க என்னுடைய அத்தனை டீட்டெயில்ஸ் வேணா கேட்டீங்கன்னா கொடுக்குறேன். எனக்கு வந்து நீங்க ஆன்லைன் தான் கொஞ்சம் ஆன்லைன்ல நம்ம பார்வைப்படுற நேரில் வந்து 2000 விவசாயிகள் வந்து வருஷத்துல 3 தடவை 11 பல கோடி விவசாயிகள் வந்து பணத்தை வந்து அவங்க வந்து கணக்கில் சேஃபா போட்டுறாரு. இந்த மாதிரி சொல்லி இருக்கும்போது நீங்க காசாலி எழுதிக்கிறீங்க. எனக்கு வந்து எங்க அக்கௌண்ட் சார்ந்தா அப்படி போன சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன்ல வந்து எனக்கு கொடுத்து வந்து காசாலி தான் வாங்கிக்கணும். அது பணி நேரத்துல நாங்க பண்ணி இருக்கிறது நீங்க வந்து வாங்கின மாதிரி அதுல சட்ட திட்டம் வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி நாங்க வந்து மணி திருப்பி வாங்கிட்டு எங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து எனக்கு வந்து இன்சூரன்ஸ் மூலியமா போய் என்னோட அக்கௌண்ட் போடணும். அது நீங்க 60 நாள கொடுக்காதனால நிறைவேற்று மலைக்கு எனக்கு 2000 ரூபாய் செலவாயிருக்கு. அந்த செலவு இந்த 9 வருஷம் வட்டியோட எந்த தேதியும் நீங்க எங்க அக்கௌண்ட் வந்து பணத்தை ஏற்றுறீங்க அந்த தேதி எடுத்து வட்டிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப ஒரு மணி அவங்க திருப்பி கொடுத்துருக்கேன். இப்ப நிறைவேற்று மலை முடியும் ஒன்னும் வாழ்ந்த தேதி ஒன்னும் வரலையே. அந்த வாழ்ந்தாங்க வந்து கட்டாயமா முடிவாங்க அதுக்கு உண்டான சரி எனக்கு வந்துடும். இது வந்து நான் ஒரு சாதாரண விவசாயியா இருந்தாலும் இப்ப நம்ம 10 ரூபாய் எடுத்து முடியும்னா தான் இந்த தகவல் எல்லாம் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பின்னாடி வந்து இப்ப நான் ஏற்கனவே வந்து பூமியில ஒரு பிரச்சனை இருக்குதுனால தான் இப்பதான் வந்திருக்கேன். வெளியில பூமியில வந்துருங்க சம்பந்தங்கள் தான் பேர் வந்து சரி சரி. அதனால இப்ப வந்து நாங்க எல்லாருமே விழிப்புணர்வு வந்தாப்பா விழிப்புணர்வு எப்படின்னு நம்ம வந்து பண்ண முடியாது. அந்த இடத்துல நடுவோட்டில் வந்து நம்ம இறந்துட்டு போயிருப்பாங்க. அவங்க பணத்தை கட்டி திருப்பி வந்து போகலாம். இப்ப நாம எல்லாம் எல்லாருமே வந்து விழிப்புணர்வு இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து நீதிமன்ற வரைக்கும் நம்ம நேரடியா போய் நீதிமன்றத்துக்கு எதிராக நாங்க வந்து போராடி வந்து செஞ்சுக்கிறேன். அதனால அனைவருக்கும் நன்றி. இவருடைய கேஸ் எல்லாம் இலவசமா வேணுமா? இவர் நடத்தின கேஸ் போட்ட மனு ஜட்ஜ்மெண்ட் காப்பில உங்களுக்கு இலவசமா வேணுமா? அப்படி செல் நம்பர் இருக்கீங்க, ஏன் நம்பர் தான் உங்களுக்கு ஏதாவது ஹிஸ்டரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிஸ்டரி இருக்கு, நான் நானும் சொல்லிடுறேன். 9456757581. தமிழ்ல சொல்லிட்டுங்களா? 94456758001 94456758001
75 தப்பா சொல்லுனா 9445675 எக்காரணத்துக்கு கொண்டு யாரும் போன் பண்ணக்கூடாது. வாட்ஸ்அப் மூலமா வாட்ஸ்அப்ல விவசாயி கணேசன் வழக்கு அனுப்பிங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போடுங்க. உங்களுக்கு PDF வரும். ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம், மறுபடியும் எவ்வளவு வேணா கொடுக்குறோம். பச்சைமை கையெழுத்து புத்தகம் உங்களுக்கு கொடுத்துருக்கோமா? இது புத்தகமா PDFல இருக்கும். பச்சைமை புத்தகம் கேளுங்க. மனு ஆயுதம் புத்தகம் கொடுத்துங்களா? அது தேவைப்படுறாங்க. மனு ஆயுதம் அப்படின்ட்டு புத்தகம் அனுப்பும் சொல்லி கேளுங்க. 300 RTI மாடல் வேணும்னா 300 RTI அப்படின்னு கேளுங்க. விஷயத்தை சொல்லுங்க. விஷயத்தை சொன்னீங்கன்னா வெறுமனே சொன்னீங்கன்னா அனுப்ப மாட்டேன். கீழே உங்களுடைய பெயர் எழுதணும். மெசேஜ்ல கீழே உங்க பெயர் எழுதணும், பொறுப்பு எழுதணும், உங்க ஊர் மாவட்டத்தில் எழுதணும். இதெல்லாம் இருந்தாதான் அனுப்பி வைப்போம். இல்லைன்னா அனுப்ப மாட்டோம். நேற்று பேச சொன்னோம். எந்த பதிவு போட்டீங்கன்னாலும் சரி, அந்த பதிவுல குட் மார்னிங் சொன்னா கூட சரி, குட் நைட் சொன்னா கூட, அதுக்கு கீழே ஹாய் சொன்னா கூட, ஹாய் சொன்னா கூட உங்களுடைய பெயர், பொறுப்பு, செல் நம்பர் உங்களுக்கான அடையாளத்தோட சொல்லக்குள்ள அதற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். நம்ம விவசாயி சொந்த பிரச்சனை தான் கையில் எடுத்து வெளியே வந்தார். அவருடைய பிரச்சனை ஜெயித்திருக்காருன்னு பார்த்தா ஜெயிக்க முயற்சி பண்ணிருக்காரு. மறுபடியும் அவருடைய அனுபவம் சாயந்தரம் சொல்ல இருக்காரு. சொந்த பிரச்சனை வந்த மனுஷன் இன்னைக்கு பொது விஷயங்களுக்கு, ஈரோடு மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பொது பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காரு. நிறைய பேர் சொந்த பிரச்சனையில வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் ஜெயிக்கலாம். அந்த பிரச்சனை வேலை வைங்க, பெண்டிங்ல வைங்க. உங்களுக்கு வாய்க்கா தர, வரப்பு தர, இதெல்லாம் ஆட்டி போட்டீங்க, இதெல்லாம் போராடிட்டு இருக்கிறீங்களா? இதை அப்படியே தொடர்ந்து செய்யுங்க. மென்மையா போங்க. இதை தூக்கி கட்டி மூட்டை கட்டி ஒரு 100 நாளைக்கு வச்சுட்டு பொது பிரச்சனைல கொஞ்சம் கையில் எடுங்க. தாலுகா ஆஃபீஸ்ல உங்களுக்கான ரெக்கார்டு தரலையா? அந்த ரெக்கார்டு கேட்டீங்க, ஆணையத்துக்கு போயிருக்கீங்க, அப்பீல் பண்ணிருக்கீங்க. அந்த இதெல்லாம் ஒரு பக்கம் கலெக்டர் அப்படியே வச்சுட்டு அந்த அலுவலகத்தை அங்க நடக்கிற தவறுகளை, அதிகாரிகளுக்கு வருமான வர விஷயங்களை இதெல்லாம் தொடர மாதிரி ஒரு RTI புகார் மனுக்கள், இந்த விஷயங்களை கொஞ்சம் கையில அதிகமா எடுத்துட்டு கூட 10 நண்பர்களை வச்சுக்கிட்டு இது தடவை RTI புகார் மனுக்களை கொஞ்சம் உங்க கோபத்துல காட்டுற அளவுக்கு எவ்வளவு அனுப்பணுமோ அவ்வளவு அனுப்புங்க. நம்ம அண்ணன் அவருடைய சிட்டா காப்பி கேட்டாரு. அவருடைய சர்வே நம்பர்ல, கணேசனுடைய சர்வே நம்பர்ல தப்பு, அளவுல தப்பு இருந்துச்சு, அன்னுடைய மேப்ல தப்பு இருந்துச்சு. இதெல்லாம் நியாயமா அதிகாரிகள் அவங்களாகவே செய்ய வேண்டிய விஷயம். ஒரு வருவாய்த்துறை ஆவண மேப்ல தப்பு இருந்துச்சு, யார் திருத்தணும்? சமையல்ல உப்பு கம்மியா போயிடுச்சு, யார் திருத்துவாங்க? சமையல் செஞ்சவங்க உப்பு சரி பண்ணும். ஆனா சாப்பிடறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேற ஹோட்டல்ல போய் நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க, வாங்க தர்மபுரி வாங்க அப்படின்னு சொல்லாமா? சொல்ல கூடவே கூடாது. சாப்பாடு உப்பு கம்மியா போயிடுச்சு, உப்பு கூட தர வேண்டிய கடமை சமையல் செஞ்சு கொடுக்கு. நம்ம வீட்டம்மா சமையல் பண்ணாங்கன்னா உப்பு கம்மியா போயிடுச்சுன்னா இன்னும் உப்பு எடுத்துறாங்க. ஹோட்டல் வெளியே சாப்பிடுறோம், உப்பு கம்மியா போயிடுச்சுன்னா ஹோட்டல் கடைக்கார அந்த உப்பு கொடுத்துடணும். வருவாய்த்துறை ரெக்கார்டு தப்பு நடந்து போச்சு, யார் திருத்தணும்? வருவாய்த்துறை திருத்தணும். ஆனா வருவாய்த்துறை என்ன சொல்லுதுன்னா, நீ கோர்ட்ல போய் ஜட்ஜ்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு நம்மளே கோர்ட்டுக்கு போக சொல்றாங்க. கோர்ட்ல எப்ப முடியும்? நீங்க RTI போட்டு அதெல்லாம் சரி பண்ண சொல்லி மனு கொடுத்துறீங்க, திருத்தனா அவன் சரி பண்ணல. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை உங்க எல்லா சொந்த பிரச்சனையில இருக்கு. அதுக்கு நீங்க போட்ட மனுக்களுக்கு பதில் வரல, RTIக்கு மனு வரல, உங்களைய அலைய வைக்கிறாங்க. இந்த கோபம் உங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல, இந்த கோபத்தை காட்டணும். இந்த கோபத்துல நீங்க ஜெயிக்கணும். உங்க பிரச்சனை ஜெயிக்கணும்னா உங்க சொந்த பிரச்சனையை அப்படி தூக்கி கொஞ்சம் மூட்டை கட்டி ஓரமா வைங்க. சொந்த பிரச்சனைய மூட்டை கட்டி கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அந்த அலுவலகத்துக்கு எங்கெல்லாம் தப்பா வருமானம் வரும், இவன் எங்கெல்லாம் தப்பு பண்றான், எங்கெல்லாம் தவறா வாழ்ந்துட்டு இருக்கான், இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முன்சிபல் எங்கெல்லாம் தப்பு பண்ணுவார், VO கிராம நிர்வாக அலுவலர் எங்கெல்லாம் தப்பு பண்ணுவார், என்னங்க பட்டாவது லஞ்சம் வாங்குவாரு, அப்புறம் வாரிசு சான்றிதழ் லஞ்சம் வாங்குவாரு, அப்புறம் பிறப்பு சான்றிதழ் லஞ்சம் வாங்குவாரு, இறப்பு சான்றிதழ் லஞ்சம் வாங்குவாரு, அப்புறம் அவர் எந்த ஊர்ல குடியிருக்காரு? ஒரு கிராம நிர்வாகத்தில் அவருடைய கிராமத்தில் 24 நாள் தங்கி இருந்து குடியிருந்து சேவை செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சட்டம் இருக்கு. இப்ப சிவகாசியில பட்டாசு வெடிச்சதுங்களா, 8 பேர் இறந்தாங்களா, வருத்தமான விஷயம். யார் போலீஸ்ல கேஸ் கொடுத்தாங்க? அந்த ஊர் கிராம நிர்வாக கேஸ் கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, நான் காலை 6 மணிக்கு என்னுடைய கிராமத்தில் நில அளவை தொடர்பாக, அடங்கல் தொடர்பாக வயலுக்கு சென்று உதவியாளரை கூட்டிக் கொண்டு ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்று எந்தெந்த வயல்ல என்ன பயிர் பண்ணிடலாம்னு ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று டமால் என்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது. என்ன என்று ஓடி போய் பார்த்த பொழுது பட்டாசாலை வெடித்து அங்கு 8 தொழிலாளர்கள் இறந்து போயிருந்தார்கள். அது மீது நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொண்டேன். போலீஸ் போய் புகார் கொடுத்தாரு. காலையில 7 மணிக்கு இவர் எங்க போனாரு? காலையில 7 மணிக்கு வயலுக்கு கக்கா போறதுக்கு இல்ல, அடங்கல் குறிப்பிடுவதற்கு வயல்ல ராமசாமி என்ன பயிர் பண்ணிக்கிறார், குப்புசாமி என்ன பயிர் பண்ணிக்கிறார் கண்டுபிடிச்சு எழுதுறதுக்கு ஒரு கிராமத்துல போய் பண்ணாராம். இப்படின்னு கதை எழுதிருந்தார்ல,
இப்ப நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம்னா காலையில 6 மணிக்கு முனிசிபல் ஊருக்குள்ள போய் நோட்டை தூக்கிட்டு உதவியாளர் கூட்டிட்டு போய் எந்தெந்த ஊர்ல என்ன பயிர் வந்திருக்கு, யார் என்ன பண்ணிருக்கா, எல்லாம் நல்லா இருக்கா, எல்லாம் நோய் வந்துச்சா வரலையா, கக்கா போனாங்களா போகலையா, கக்கா போன இடம் நாராம இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டிய கடமை சட்டம் ஒழுங்கு, வருவாய்த்துறை ஆவணங்கள் சரி பார்த்தல், அனைத்து துறையிலும் சரி செய்தால், எல்லா விஷயங்களையும் 10 நிமிஷம் சாப்பாடு ரெடியாகிறதுக்கு டைம் வச்சு அதனால மைக் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இல்ல ஓம் பிரகாஷ் வந்து ரொம்ப கட்டுப்பாடானவர், சரியான நேரத்துக்கு சாப்பாடு போனா என்னை அடிச்சிருவாரு பார்வையிலேயே, அதான் அங்க ஒரு கடி கடிச்சாரு. இதெல்லாம் கிராம நிர்வாகி கவனிக்கணுமா, இதெல்லாம் தப்புண்டாரா, இந்த தப்பு உங்களுக்கு தெரியுது இல்ல, இதுக்கெல்லாம் புகார் பண்ணலாமா இல்லையா, கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இல்லையா, இந்த கம்ப்ளைண்ட் யார் பண்ணலாம்? இப்ப கிராம நிர்வாகி மேல விஓ மேல கம்ப்ளைண்ட் பண்ணா அவரு அவங்க அடிச்சுடுவாரா சொல்லுங்க? பஞ்சாயத்து தலைவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அடிச்சுடுவாரு, விஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அடிச்சுடுவாரா? என்ன பண்ணுவார் அவரு? ஆள் வச்சு அடிப்பார், பாத்துக்கலாம். நமக்கு தான் ஆள் இருக்குல்ல. இந்த புகார் கொடுத்து நீங்க ஒரு ஆள் தரக்கூடாது. இந்த புகார் தரக்குள்ள இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சி விட்டு போகக்குள்ள எல்லாரும் எல்லாத்து நம்பரையும் வாங்கிட்டு போங்க. இந்த நிகழ்ச்சி முடிச்சு போகல பாருங்க, வரவேற்பு முன்னாடி நோட் இருக்கு, எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துங்க, எல்லாரும் கூட எல்லாரும் பேசுங்க. இங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய அண்ணன் தம்பி, உங்களுடைய மாமச்சனை, உங்களுக்கு ஒன்னா நாங்களா வந்து நிற்போம், உங்களுக்கு ஒன்னா நாங்களா வந்து நிற்போம். என்னங்க அப்பெல்லாம் போய் பேசக்கூடாது. வீரபாண்டியா சொல்றாரு, எப்ப கூப்பிட்டாலும் வருவோம், எப்ப கூப்பிட்டாலும் மெதுவா வருவோம், ஆனா வேகமா வேகமா ஆட்டி போடுவோம். எப்ப கூப்பிட்டாலும் எங்க பேப்பரும் பேனா உங்களுக்காக வேகமா வேலை செய்யும். எங்களை கூப்பிட்டீங்கன்னா வந்துட்டு போனா 2 நாள் பொழப்பு போயிடும். ஆனா எங்க பேப்பர் பேனா எடுத்தா வர வழியில் இன்னும் 10 பேர்த்து உங்களுக்கு கொடுத்த, வர வழியில் இன்னும் உங்களுக்கு 10 பேர்த்து கொடுத்த உங்க ஸ்ட்ரென்த்தை அதிகப்படி வைங்க. 200 பேர் இருக்கா, 200 ஆளுக்கு 10 பேர் கொடுத்தா எவ்வளாச்சிங்க? 200 பேர் ஆளுக்கு 10 கொடுத்தா எவ்வளாச்சிங்க? என்னங்க 2000 பேர் ஆச்சு. 2000 பேர் உங்களுக்கு பெருசு கொடுத்து ரெடியா இருக்கும். போடலாமா? இந்த 2000 பேர்த்த கண்டுபிடிச்சு உதைக்க முடியுமா? இப்ப இந்த பிரச்சனை கையில் எடுக்கல, உங்க பிரச்சனை தீர்க்கல அதிகாரி, அது தூக்கி மூட்டை கட்டி பரன்ல போட்டாச்சா, இது அப்புறம் பாத்துலான்ட்டு பொது பிரச்சனை மனு போட்டாச்சா, இதுக்கெல்லாம் பதில் எழுதணுமா? இந்த மனு போடக்குள்ள ஒரே மனு 100 போடக்கூடாது. ஒவ்வொரு மனு வித்தியாசமா இருக்கும், மாறுபட்டு இருக்கணும். ஒண்ணு சிட்டாவுக்கு பத்தி, ஒண்ணு அடங்கலை பத்தி, ஒண்ணு மேப்பை பத்தி, ஒண்ணு முட்டுகளை பத்தி, ஒண்ணு முட்டுகள் புடுங்கினது பத்தி, ஒண்ணு முட்டுகள் நட்டதை பத்தி, முட்டுகள் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, அப்படி முட்டுகள் நீளம் எவ்வளவு, அகல எவ்வளவு, ஒவ்வொன்றும் தனித்தனியா வித்தியாசமான விஷயம். அவன் படிச்சு பார்க்கக்குள்ள நேரா கீழ்பாக்கத்துக்கு குணசேலத்துக்கு ஏர்வாடிக்கு கிளம்பிடணும். அந்த அளவுக்கு நம்ம பெட்சன் இருக்கணும். நாம பல்க் ஆர்டிஐ போட்ட இடத்துல 100 ஆர்டிஐ 300 ஆர்டிஐ போட்ட இடத்துல எங்கேயாச்சும் தகவல் தர முடிஞ்சிருக்கா? முடியாத முடியாத. ஏன்னா அவன்கிட்ட தான் இல்லையே. எதுங்க வந்தலாம் 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 வந்தலாம். நாம தான் பைத்தியத்தை உருவாக்குற மருத்துவமனை இல்ல, வந்துடலாம். வாய்ப்பே இல்ல ராஜா. இப்ப உங்க பிரச்சனை முடியலையா, தூக்கி நாம போட்டோமா, அப்புறம் பாத்துக்கல. இப்ப பெருசு பல்கா போட்டோமா, புகார் மனுக்கு கொடுத்தோமா, ஆர்டி போட்டோமா, இதுக்கெல்லாம் உட்காந்து வாங்கமான்னு எழுதணுமா? அவனா எழுத முடியுமா? அவனுக்கு எழுத தெரியாது இல்ல, சரக்கு இல்ல. அடுத்து என்ன பண்ணுவான்? யோசிப்பான் யோசிப்பான். விவசாயி கணேசனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த பைத்தியக்கார மாதிரி பிரச்சனை போடுறான், லூசனமா இவ்வளவு பிரச்சனை போடுறான், சனிய 7.5 இவ்வளவு பிரச்சனை போட்டு தொலைக்கிறது. இந்த ஆள் ஒருத்தம் போட்டு தொலைச்சா பரவாயில்ல, திருப்பதி வக்கீல் திருமணம் போட்டிருக்காப்ல, கன்னியாகுமரி பிரச்சனை வந்திருக்கு, நாகர்கோவில் வந்திருக்கு, ஊட்டியில் வந்திருக்கு, வக்கீல் போட்டுக்காரு, விவசாயி போட்டுக்காரு, படிச்சவங்க போட்டுக்கான், படிக்காத போட்டுக்கான், கை நாட்டு போட்டுக்கான், பச்சைகளை சேர்த்து போட்டுக்கான், முடியல அவங்க கிட்ட. இதுக்கெல்லாம் என்ன பதில் எழுதுறது? நேரா அந்த விவசாயி கணேசன் போய் கால் விழுந்தலாமா? முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? நீங்க பணம் கட்டி போட்டீங்களா? இப்ப அதை எடுக்கூடாது, இப்ப அதை எடுக்கூடாது. நேரம் வரும், என்ன அதாங்க உங்களுக்கு வேணும்? ஒண்ணு வேணும், நான் கொடுத்ததுலாம் பதில தராத, பதில தராத. என்ன ஸ்கீம் செல் போட்டு பெருசு போட்டுக்கலாம், அது பதில் தராத. ஆர்டி போட்டுக்க பதில் தராத. தராமதான் இருந்து பாரு, தராமதான் இருந்து பாரு. அதை மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். தராதிங்க, யாராவது கிழிச்சு போட்டு போய் பொழப்ப பாருங்க சார். ஏன் சார் ஆர்டிக்கெல்லாம் மனசு பயப்படுவாங்க சார்? ஆர்டியில தகவல் தரணும், உங்களுக்கு தூக்கில போட்டுருவாங்க. ஆர்டிக்கு பதில் தரணும், உங்களை என்ன ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க, தலைவர் வாங்கிடுவாங்களா? அது ஒரு வெங்காய சட்டம், தூக்கி எறிங்கச்சா அப்படின்னு கூலா சொல்லுங்க. தூக்கி எறிஞ்சா ஒரு பெர்சனுக்கு 25,000, நீங்க போட்ட 100 பெர்சனுக்கு முடிஞ்சதா? ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தா பொண்டாட்டிக்கு ஃபேமிலி பென்ஷன் போய் சேராதுன்னு நாய்க்கு தெரியுமா? பாஸ்கர் சார், நீங்க மறந்துட்டேன், வந்துச்சு, மறந்து போய் நிறுத்தி. அடுத்து கேட்பாரு, சார் எப்படியாச்சும் கையெல்லாம் காப்பாத்துங்க சார். கூடவே டெப்டி தாஸ் வந்துருவாரு, ஆர்ஐ வந்துருவாரு, எல்லாம் வந்து உட்காந்துட்டு, ஏன் நீங்க கொடுத்த பிரச்சனை, சர்வே நம்பர் பிரச்சனைகளையும் மேப் பிரச்சனைகளையும் அதெல்லாம் சரி பண்ணிட்டேங்க, கொஞ்சம் எங்களை காப்பாத்துங்க.
நான் அதெல்லாம் கேட்கலையே. என் பிரச்சனை நான் பொறுமையா பாத்துக்கிறேன். என் சொத்து, என் பிரச்சனை, என் இடம் அங்கதான் இருக்குது. எவனும் தூக்கிட்டு போக முடியாது, பாத்துக்கிறேன். தேவையான கோர்ட்ல கேஸை போட்டு வாங்கிக்கிறது எங்களுக்கு தெரியும். 200 வேலை நாங்க போலீஸ் எஃப்ஐஆர் போடுற ஆளுங்க. வாங்கிட்டு ஒரு மேப் எல்லாம் முடியாதா? அது பார்த்து சார், அதெல்லாம் வேணாம் சார். அந்த பொது பிரச்சனைக்கு என்ன முடியுமோ, நியாயமா முடியுமா அது செய்யுங்க சார். நியாயமான பதில ஏதோ ஒரு பதில சொல்லுங்க சார், பாத்துக்கலாம் சார். ஏதோ ஒரு பதில சொல்லுங்க சார், பாத்துக்கலாம் சார். ஏதோ ஒரு பதில சொல்லுங்க சார், பாத்துக்கலாம் சார். அந்த பாத்துக்கலாம் வார்த்தையை அவங்க புரிஞ்சுக்குவான். நேரா வேகமா அவங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு, இனிமேல ஊர்ல யாருங்க கிட்ட மனு கொடுத்தாலும் கொஞ்சம் ஒழுங்கா சேரும். எவன்கிட்ட நான் காசு கேட்க மாட்டோம். இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் ஒழுங்கா வேலை செய்யறோம். இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு டிரான்ஸ்பர் கேட்டு நான் லெட்டர் கொடுத்துக்கிறேன். 50,000 1 லட்சம் கொடுத்து வேற ஊர் கேட்டுக்கிறேன், வேற ஊருக்கு போயிடுறேன். அடுத்த வேணாச்சும் ஊர்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிட்டோம். இந்த ஊர் எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் முடிவெடுத்து கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுவான். உங்களுக்கு காரியம் ஆயிடுச்சா? இதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்லாம் ட்ரெயின் ஏறணுமா, பஸ் ஏறணுமா, பிளைட் ஏறணுமா, கப்பல் ஏறணுமா? எவ்வளவு அருமையான விஷயம், நல்ல விஷயம் தானே. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீ ஜெயித்துருவீங்க. நான் இதைத்தான் 5 வருஷமா திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். செய்ய தயாரா இல்ல. முடிஞ்சுக்கிட்டு அந்த ஒரே பட்டா சிட்டா அடங்குல வச்சுக்கிட்டு இந்த மேப்ல அவன் புள்ளி தப்பா போட்டான், கமா தப்பா போட்டான், இந்த ரோட தப்பா பண்ணிவிட்டான். விடுங்க, சாத்துங்க, சரி பண்ணிடுவாங்க. சரி ஆகலையா அனுப்பிடலாம் அவனை. அடுத்த வாரம் சரி பண்ணிடுவான். அடுத்த வாரம் இங்க வரக்குள்ளேயே இந்த ஊர்ல ஏற்கனவே 300% இருக்கு. இந்த 300% நான் தான் போய் பதில் சொல்லி ஆகணும். அந்த ஊர் வேணுமா? 300 வாரிசு சான்றிதழ் கொடுத்தா ஒரு வாரிசு சான்றிதழுக்கு 10,000. 300 வாரிசு சான்றிதழுக்கு என்னாச்சு? ஆமா, அதை விட்டுட்டு 300 ஆர்டிக்கு பதில் எழுதுனா யாரா காசு தர போறாங்களா? வருமானம் வருமா? 300 சிஎம்செல் பெர்சனுக்கு 300 கோரிக்கை பதில் எழுதுனா நம்ம அதிகாரிக்கு ஏதாச்சும் வரப்போதா? வரும். முதுகுல தப்பா பதில கொடுத்து மறுபடியும் நீங்க பின்னாடியே தப்பா பதில் சொன்ன அதிகாரி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். 30 நாள்ல தகவல் தராத பொது தகவல் அதிகாரி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு அபராதம் ஒண்ணு பின்னாடி வைப்பீங்களா? வச்ச பிறகு வம்பாவுமா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதிகாரிகள் நீ எங்க வேணாலும் பெருசும் போடு. நம்ம போலீஸ்காரங்க அழகா சொல்லுவாங்க, என்ன எஸ்பி போறியா, டிஜிபி போறியா, போய்க்க. ஐஜி போறியா, டிஜிபி போ, சிஎம் போ, கவர்னர் போ. நீ எங்க போய் பெருசு கொடுத்தாலும் இங்கதான் வரும். நாங்க தூக்கி பேர போட்டுவோம், பாத்துக்கலாமா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. போட்டு பாத்தீங்கன்னா போட மாட்டாங்க, அலறுவாங்க. ஏங்க நாங்க என்ன செய்யலன்னு சொன்னோம், இதுக்கு போய் ஏங்க இவ்வளவு பெருசு போட்டீங்க? முடியலைங்க. எத்தனை பதிலுங்க எழுதுறது? உனக்கு பேப்பர் பேனா இருக்கு, நீ பாட்டி எழுதி அனுப்பிட்ட. உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் மாங்கு பதில் எழுதி பேனாவுக்கு கூட வலிக்குதுங்க, பேனாவுக்கு கூட கை வலிக்குதுங்க. இனிமேல் பெருசெல்லாம் போட எதாவது சொல்லுங்க, நாங்க செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்க கூடாது. எதுக்கு ஆர்டி எல்லாம் புக் எழுதாம நாங்க மன ஆயுதம் புக் எழுதி கொடுத்துக்கிறோம்? ஆர்டிக்கு புக் எழுதி உங்களுக்கு கொடுத்துடலாம்ல. தகவல் சட்ட 6 தானே 10 ரூபாய்க்கும். ஆர்டிக்கு புக் எழுதி கொடுத்துருக்கோமா? என்ன புக் கையில கொடுத்துக்கிறோம்? அதை கையெழுத்து போடுற இங்க் என்ன கலர்? எதுக்கு இந்த அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கோம்? என்னங்க எது கொடுத்துருக்கிறோம்? ஆர்டி போடுறதா உங்களுக்கு தெரியுமே. அதான் ஒரு வெங்காய சட்டமாச்சே. அந்த வெங்காயத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு கத்தி வேணும்ல, ஒரு சமையல் பொருள் வேணும்ல, அதுக்குதான் மனு ஆயுதம். தகவல் சட்டம் எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் தகவல் சட்டத்தை பயன்படுத்த முடியும். நீங்க நல்லா பயன்படுத்துறீங்க. கொஞ்சம் அப்படியே மனுக்கள், கோரிக்கை மனுக்கள், புகார் மனுக்கள், ஒழுங்கு நடவடிக்கைகள் கூறிய மனுக்கள், இந்த மனுக்கள் எல்லாம் போட்டு ஆர்டி மறுபடியும் பயன்படுத்தணும். இந்த புத்தகத்தை வரி விடாம படிங்க. ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு பயன்படும். ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு வெற்றிக்கான வழிகாட்டும். மதிய உணவுக்கு பிறகு 2 விவாதங்கள் செய்ய போறீங்க. நீங்க இந்த மனு ஆயுதம் புத்தகத்தை முழுசா படிச்சிருங்க. படிச்சுட்டு மனு ஆயுதம் புத்தகத்து மேல ஒரு விவாதம் 1/2 மணி நேரம் நீங்க எல்லாம் பேச போய் நான் காதல வாங்கி போறோம். பச்சை மை கல்வி தொடர்பா 10 நிமிஷம் விவாதம், 10 நிமிடம் விவாதம். அதுக்கு மேல தேவையப்படாது. அது தொடர்பு பேசுறீங்க. இடையில பட்டிமன்றம் நடத்துறோம். மதியான உணவுக்கு பிறகு என்ன நடத்துறோம்? பட்டிமன்றம் நடத்துறோம். பட்டிமன்றத்தை பற்றி ஜெயம்பூதி வரும் சொல்லுவார். ஒரே நிமிஷம். எல்லாரும் சுட சட்டங்கள் விவாதங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் குழுமையாக்கிறதுக்காக சின்ன நிகழ்ச்சி பேச்சலாக அனுமதி கேட்டிருந்தேன். அனுமதி கொடுத்தாரு. அவங்க முறையில் நன்றி சொல்லிக்கிறோம். அவங்க அனுமதி கொடுத்துக்கிறாங்க, நன்றி சொல்லிக்கிறோம். மொத்தமா 1/2 மணி நேரம் தான், ரொம்ப நேரம் கிடையாது. இன்றைய சூழலில் சமூக ஆர்வலர்களின் பணி பூந்தோட்டமே போராட்டமே தலைப்பு. இந்த பக்கம் ஒரு 3 பேர், அந்த பக்கம் ஒரு 3 பேர் பேச ஆர்வமா இருக்கிறவங்க பேர் கொடுத்துருங்க. இன்றைய சூழலில் இன்றைய சூழலில் சமூக ஆர்வலர்களின் பணி
பூந்தோட்டமேன்னு 3 பேர் பேசலாம். பேர் யாரும் ஆர்வமா கை தூங்க சார். இல்ல யார் யாரெல்லாம் பேச பட்டிமன்றத்தை கலந்துக்கிறீங்க. சாப்பாட்டு நேரத்தில் உணவு நேரத்தில் ஜெயமூர்த்தி பேசுறீங்க, அணி தயார் பண்ணிக்கிறீங்க. உணவு இடைவெளி முடிந்தவுடன் பட்டிமன்றம் நடக்க இருக்கின்றது. நன்றி. போராட்டமேன்னு ஒரு 3 பேர், 6 பேர், ஆளுக்கு 3 நிமிஷம், திருப்பி 10 நிமிஷம், மொத்தமா 1/2 மணி நேரம். நடுவர் ஜெயம் தொகுதி நாங்க வேடிக்கை பார்க்கிறோம், நாங்க பேச மாட்டோம். அடுத்து உங்களுக்கு மதிய உணவு இடைவெளியில் இன்னொரு வேலை இருக்கு. சாப்பிட்ட உடனே எல்லாரும் உங்களுக்கு பேப்பர் நம்ம திருமணம் தரார பேப்பர் நீங்க தரீங்களா? முன்னாடி ரிசப்ஷன் பேப்பர் வாங்கிக்கிங்க. எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரீங்க, புகார் ஒன்று எழுதி தரீங்க. என்ன தர போறீங்க? புகார் மனு, கம்ப்ளைண்ட், புகார் மனு. என்ன அப்படின்னா ஒரு கற்பனையில உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு, ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு மிரட்டல், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்கும், அதை மனசுல வச்சுங்க. அல்லது உங்க நண்பர்கள் நடந்திருக்கும், அதை மனசுல வச்சுங்க. அந்த பிரச்சனைக்கு காவல்துறையில போய் புகார் தரீங்க. எங்க போய்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் தரீங்க. உங்க நண்பருக்கான பாதிப்புனா உங்க நண்பர் தரான்னு எழுதுங்க. அல்லது உங்களுக்கான பாதிப்புனா நீங்க தர மாதிரி எழுதுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் தரக்குள்ள எப்படி புகார் தருவீங்க? இந்த புகார் மனுவை நீங்க தான் எழுதணும். பக்கத்துல யார்ட்டையும் கேட்கக்கூடாது, பிட் அடிக்கூடாது, காப்பி அடிக்கூடாது, பிட் அடிக்கூடாது, யார்ட்டையும் ஐடியா கேட்கக்கூடாது. இயல்பா நீங்க எழுதி கொடுங்க. இந்த புகார் மனு வாங்கின பிறகு இந்த புகார் மனு எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி. முதல்ல புகார் மனு நீங்க எழுதுறீங்க. எழுதின பிறகு உங்க புகார் மனுக்களை படிச்ச பிறகு இந்த புகார் மனு யாரும் தரமாட்டோம். பக்கத்தெல்லாம் கொடுத்து உங்களைய மார்க் எல்லாம் போட்டு உங்களைய ஏதோ குறை சொல்லிட மாட்டோம். சிறந்த புகார் மனுக்கள் 3 புகார் மனுக்கள் தேர்வு செஞ்சு அந்த புகார் மனுக்களுக்கு பரிசு தர போறோம். தவறான குறைவுள்ள புகார் மனுக்கள் எல்லாத்தையும் குறைய சரி பண்ண போறோம். அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலர் தமிழ்நாடு முழுசும் பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலருடைய புகார் மனுக்களை நான் படிச்சுட்டு இருக்கிறேன். நம்முடைய வழக்கறிஞர் சதீஷ்குமார், பாஸ்கர் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த புகார் மனுவை படிச்ச உடனே எங்களுக்கு கோபம் வரும். யாரு மேலனா பாதிக்கப்பட்டவர் மேல, புகார் மனு எழுதுனவர் மேல. ஏன்னா நம்மால் எழுதுவாரு புகார் மனு 4 பக்கம் இருக்கும், சூப்பரா இருக்கும். எத்தனை பக்கம் இருக்கும்? 4 பக்கம் சூப்பரா இருக்கும். ஆனா எஃப்ஐஆர் போடுறதுக்கு உள்ளார ஒண்ணுமே ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு. அனுப்பினார், சூப்பரா எழுதியிருப்பாரு. பேரை போட்டு சமூக போட்டு தகவல் போட்டு இந்திய குடிமகன், இந்திய அரசியல் சட்ட அதிகாரம் பெற்ற நபர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. பெருநர், காவல் ஆய்வாளர், வாழவந்தி நாடு போட்டிருப்பாரு. அடுத்து ஐயா வணக்கம், நான் காலையில் எழுந்தேன், பல்லு விளக்கினேன், கக்கா போனேன், கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு, சரியா கழுவுனேன். அடுத்து குளிக்க போனேன், தண்ணி வரல, குளிச்சு முடிக்க வீட்டம்மா திட்டுச்சு. அடுத்து ஏஞ்சி வந்தாங்களா, ட்ரெஸ் பண்ணாங்களா, பட்டன் வந்து போச்சா, அதே கடுப்புல வீட்டுக்கு போனா வீட்டம்மாட்டு சோறு கேட்டனா, அந்தம்மா இன்னத்துல காலங்கத்துல 8 மணிக்கு வந்து சோறாடன்னு கேட்டாங்களா, அதே கடுப்புல ஹோட்டல் கடைக்கு போனா அங்க போய் இட்லி 2 ஆர்டர் கொடுத்தனா, அவங்க இட்லி ஆறி போனது கொடுத்தானா, அதுல ஒரு முடிவு ஒண்ணு இருந்துச்சுங்களா. இதெல்லாம் நம்மால் 4 பக்கம் எழுதியிருப்பாரு. என்னையா பிரச்சனை உனக்கு, அது சொல்லியா அப்படின்னு படிக்கிறவங்க கடுப்பா கேட்கிற அளவுக்கு நம்ம ஆட்களுடைய புகார் மனு இருக்கும். கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை சொல்லிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை சொல்லிருக்க மாட்டாங்க. இத இந்த மாதிரி புகார் மனுக்களை சமூக எழுதின புகார் மனுக்கள் தான் இப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, வழக்கறிஞர்கள் எழுதின புகார் மனுக்கள் எப்படி இருக்கு? யார் எழுதுண்டு? இது குறை கிடையாது. சுகர் மாதிரி இது ஒரு நோய் கிடையாது. சுகர் மாதிரி, சர்க்கரை மாதிரி இது ஒரு குறைபாடு. நாம புகார் மனுக்களோட கோபத்தை காட்டுறோம், நிறைய சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா சட்டத்துக்கு என்ன தேவைன்னா, காவல்துறைக்கு என்ன தேவைன்னா, நீதிமன்றத்துக்கு என்ன தேவைன்னா, குற்றவியல் வழக்குகளை, கிரிமினல் கேஸ்ல அவங்களுக்கு என்ன தேவைன்னா செக்ஷன் வரணும். புகார்ல என்ன வரணும்? ஆமா, புகார் மனுல வரணும். என்ன தேவையோ அது சொல்லணும், என்ன தேவையில்லையோ அது சொல்லக்கூடாது. கதை தேவையில்லை, தேவையான கதையை சொல்லணும். இதெல்லாம் என்னங்கிறத உங்களுடைய மாதிரி மனுக்கள் நீங்க எழுதின பிறகு ஒரு பயிற்சி வகுப்பு தர போறோம். எதுக்கு நீங்க எழுதின பிறகு தரோம்னா, அப்பதான் உங்களுக்கு என்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்லணுங்கிறது சரியா விளங்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். தலைவர் தொடர்பார், கூட்டத்தலைவர் தொடர்பார். இன்னைக்கு காலையில இருந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பதிவு செய்யல அப்படிங்கிறவங்க இந்த மதிய உணவு இடைவேளையில கொஞ்சம் பதிவு பண்ணிடுங்க. இன்னைக்கு இரவு நிகழ்ச்சி முடிச்சுட்டு கிளம்புறோம் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கை தூக்குங்க. மத்தவங்க எல்லாமே நாளைக்கு ஈவினிங் தான். இப்ப வேற யாராவது வந்துட்டு இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்ப வந்துட்டு இருக்காங்க, மதியம் வந்துருவாங்க, ஈவினிங் வந்து சேர்ந்துருவாங்க, அது மாதிரி இருக்குங்களா? இல்ல, இங்க இருக்கவங்க யாரும் சொல்லல, உங்கள்கிட்ட சொன்னது இல்லாம இங்க. நன்றி.
10 ரூபாய் இயக்கம் சென்னை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் இணைந்து நிகழ்ச்சிக்கு நிதியுதவி அளிக்க உள்ளார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிகழ்வுல 35 பேர் என்ன பதிவு செய்யாம இருக்கிறீங்க. 35 பேர் பதிவு செய்யாம இருக்கிறீங்க. பணம் முக்கியம் கிடையாது. பணம் முக்கியம் கிடையாது. யாராவது பதிவு செய்ய முடியல, பணம் கொண்டு வரணும், அது ஏன்ட்ட கவனத்துக்கு கொண்டு வந்துருங்க. அவங்க பதிவு செய்ய தேவையில்லை. ஒரு சிறப்பு அனுமதி. பணம் இல்லை அப்படிங்கிற பயிற்சி வகுப்புல கூச்சப்பட தேவையில்லை. ஆனா பணம் இல்லாம நிகழ்வு நடத்த முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் 35 பேர் பதிவு செய்யாம இருக்கிறீங்க. இந்த நிகழ்வுடைய சிரமம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் 120 பேர் பதிவு செஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்கு மொத்தமா நம்ம எதிர்பார்த்தோட கொஞ்சம் கூடுதல் செலவுகள் ஆயிருக்கு. 3 லட்சம் பக்கமா செலவாயிருக்கு. 120 பேர் 500 ரூபாய் அப்படிங்குள்ள எவ்வளவு உங்களுக்கு புரியும். இதை வச்சு நிகழ்வை தொடர் முடிக்கக்குள்ள என்ன தூண்டுகள்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். முன்னேறணும்னு சொல்லியிருந்தோம், செலவுகள் பயன்படுன்னு சொல்லியிருந்தோம். அதனால கூடுதலா ஒவ்வொரு நபரும் 500 ரூபாய் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அல்லது அதுக்கு மேல கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திருவள்ளூர் சென்னை மாவட்டம் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு ரூபாய் 25,000 நன்கொடை கொடுக்குறாங்க. சீனிவாசன் வாங்க. சீனிவாசன் வாங்க. சீனிவாசன் வாங்க. திருவள்ளூர் சென்னை மாவட்ட நிர்வாகி நன்றி. சென்னை திருவள்ளூர் நிர்வாகி நன்றி. கேமரா ஆன் பண்ணீங்களா? கால் பண்ணிங்களா? யாரு கோடமாக்கு யாரு? சொல்லுங்க. பதிவு பண்ண இடத்துல யார் யார் எந்தெந்த ரூம்ல தங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காம உணவு நேரத்துல கடன் ஒன்று போய் பதிவு கடன் போயிருந்தா கடன் தரமாட்டாங்க. இந்த நிகழ்வுக்காக பதில் வந்து சொல்லப்பட்டு என்னோட பங்களிப்பாக எக்ஸ்ட்ரா அதாவது 3000 ரூபாய் இந்த நன்கொடையாக நன்றி பதில் சொல்லப்பட்டு கொஞ்சம் உணவு நேரத்துல வரவேற்பாளர்கிட்ட முன்பதிவு செய்து அருண்குமார், திருமுருகன், ரமேஷ், மதுரை மாவட்ட ரமேஷ் இவங்க கிட்ட கொஞ்சம் பதிவு பண்ணிருங்க. கொஞ்சம் நன்கொடை கொடுக்க முயற்சி பண்ணுங்க. கொடுத்தீங்கன்னா நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் அடுத்த வருஷம் இதை விட சிறப்பான நிகழ்ச்சி ஏற்படுறது வந்து இருக்கும். அடுத்த வருஷம் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி சிரமங்கள் எல்லாம் பார்க்கலாம். நன்றி. அடுத்தபடியாக நமது ஈரோடு காந்தியவாதி மணிகண்டன் அவர்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கின் அலுவலகத்தை பகிர்ந்து கொள்வார். ஈரோடு காந்தியவாதி மணிகண்டன் வாங்க. வாய்ப்புல மறுபடியும் தர முடியாது. நிறைய ஷெட்யூல் நிறைய இருக்கு சார். வாங்க சாப்பிட ஒரு 10 நிமிஷம் ஆகும். தாம்பரம் பகுதியை சேர்ந்த தாம்பரம் கார்த்திகன் மக்களுக்கான மக்கள் இயக்கம் அவர் வந்து ஏற்கனவே 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்காரு. இப்ப பதிவு 4,000 ரூபாய் கூடுதலா 4,000 ரூபாய் 14,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. சீனிவாசன் நன்றி கார்த்திகன். எடுத்தாச்சு. மணிகண்ணன் வாங்க. உணவிலே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இன்னும் உணவு ரெடி ஆகல. 1/4 மணி நேரம் ஆகும். மணிகண்ணன் உணவுக்கு பிறகு பேசுறீங்களா? நல்லது. அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு தாக்கல் செய்த காவல்துறையை எவ்வாறு ஈஸியாக எளிமையாக தகவல் சட்டத்தில் காவல்துறை எதிராக ஆட்சி பயன்படுத்துவது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஓம் பிரகாஷ்
கள்ளக்குறிச்சி ஓம் பிரகாஷ். ஓம் பிரகாஷ் அவர் பேச இருக்கின்றார். அப்படியே உட்கார, சாப்பாடு ரெடியாகல. உணவு இடைவெளி விட்டுலாமா? உணவு இடைவெளி விட்டுலாங்களா? ரொம்ப நேரம் டைம் என்னங்க ஐயா? நேரம் என்னங்க? 2:30. மீண்டும் எத்தனை மணிக்கு சந்திக்கலாங்க? இப்ப மணி 2:30. எவ்வளவு நேரம் எடுக்கலாங்க? 3:30 சந்திக்கலாமா? 3:30 சந்திக்கலாம். பேப்பர் வாங்கிக்கங்க. வாங்கிட்டு எல்லாரும் ஒரு புகார் மனு மாதிரி எழுதி கொடுங்க. அது முழுமையா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா எழுத முயற்சி பண்ணுங்க. இப்போது உணவு இடைவேளை கலைந்து மீண்டும் கூடுகின்றோம். கொஞ்சம் தயவு செஞ்சு நன்கொடை கொடுங்க. பதிவு கட்டணம் கொஞ்சம் கொடுங்க. கூடுதல் கட்டணம் உங்களால் முடிஞ்சது முயற்சி பண்ணுங்க. கூச்சப்படாம கொடுங்க. அள்ளி கொடுங்க. அள்ளி கொடுங்க.